நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்து. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான். எங்கே நான் போக உன் சித்தமோ. உம் நாமத்தே ஜெயமெடுப்பே உம் நாமத்தே ஜெயமெடுப்பே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும்
நாமத்தை கொண்டு உங்க நாமத்தை கொண்டு இந்த காலை வேளையில
முடியாம, எந்த இக்கட்டை ஜெயிக்க முடியாம நாங்க தவிச்சு கொண்டிருந்தோம் ஆண்டவரே, அவைகளை எல்லாம் ஜெயிக்கிற ஆண்டா இந்த மாதம் ஆண்டவரே, இந்த மாதம் ஜெயிக்கிற மாதமா இது மாறட்டும், ஜெயிக்கிற மாதமா இது மாறணும், ஜெயிக்கிற மாதமா இது மாறணும். உங்க நாமத்துலதான் ஜெயம், உங்க நாமத்துலதான் ஜெயம். எங்களால ஜெயிக்க முடியல, போராடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, என்னால ஜெயம் எடுக்க முடியல, என்னால ஜெயம் எடுக்க முடியல. பல ஆவிகள், பல பிரச்சனை, பல நெருக்கம், பல போராட்டம், என்னால ஜெயம் எடுக்கவே முடியல. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவே முடியல. அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதமா, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதமா இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றிவிடும். நீ வாக்காதாடா, உங்க நாமத்துல ஜெயம் எடுக்கிறோம், உங்க நாமத்துல ஜெயம் எடுக்கிறோம், உங்க நாமத்துல ஜெயம் எடுக்கிறோம். நீ மாலா ராசோ ரபாகா மானா தோடா ரபாகா அல்வாராகா சேமானா தோடா ரபாபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உங்க நாமத்தில் ஜெயம், உங்க நாமத்தில் ஜெயம், உங்க நாமத்தில் ஜெயம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை, அவருடைய புத்தி, அவருடைய ஞானம், அவருடைய யுத்த பயிற்சி, அதுதான் அவனுக்கு ஜெயம், அதுதான் அவனுக்கு ஜெயம். நீமா லாரா போஷி மாக்கரபோ நீமா லாரா மனா கதா டடா டபா. இது வரைக்கும் செய்யாத ஜெயம், இது வரைக்கும் பெறாத வெற்றிகள், இது வரைக்கும் பெறாத வெற்றிகள், இது வரைக்கும் பெறாத வெற்றிகள் இந்த மாதத்துல கத்த வெற்றி பெற வைக்கிறோம், இந்த மாதத்துல கத்த வெற்றி பெற வைக்கிறோம், இந்த மாதத்துல கத்த வெற்றி பெற வைக்கிறோம். இது வரைக்கும் பெற முடியாத வெற்றிகள், இது வரைக்கும் பெற முடியாத வெற்றிகள் இந்த மாத துவக்கத்திலே, இந்த மாதத்தின் துவக்கத்திலே, குறிப்பாக காலை வேளையிலே நீமா லாரா போஷி மாக்கா இது வரைக்கும் துரத்தி கொண்டு வந்த, இது வரைக்கும் விரோதமாய் போராடி கொண்டு வந்த அத்தனை காரியங்களையும் இந்த மாதத்துல முதல் நாளிலேயே ஜெயம் எடுக்க வைக்கிறான், ஜெயம் எடுக்க வைக்கிறான், ஜெயம் எடுக்க வைக்கிறான். நீமா லாரா போஷி மாலா ரபோ துராக்கரா நீமா லாரா போஷி மாலா ரபோ ரிபா ஸ்ரீமான ரமண கதடா. இந்த காலை வேளையில, இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த காலை வேளையில ஒரு ஜெயம் எடுக்கிற வல்லமை, ஒரு ஜெயம் எடுக்கிற வல்லமை, ஜெயிக்க முடியாதவைகளை ஜெயிக்கிற வல்லமையா இந்த காலை வேளை ஒவ்வொருவரை நிரப்போ 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 நிரப்போ. நீமா லாரா போஷி மாலா ரபோ கதா டடா நீமா லாரா போ துடிமா கரபோ சிமாலா ரபோ நீமா லாரா பா துடா கரமணா கமா டடா டடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தினால் நீமா லாரா பாஷாகா அல்மானா கமானா துடா ரபாபா நீமா லாரா போ கதா டடா ரபா ஷதா டடா. இயேசுவின் நாமத்தால் இது வரைக்கும் ஜெயிக்க முடியாத வல்லமைகளை ஜெயம் எடுக்க வைக்கிற அபிஷேகம், ஜெயம் எடுக்கிற வைக்கிற அபிஷேகம் இந்த காலை வேளையில ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெயம் எடுக்கிற வல்லமை, ஒரு ஜெயம் எடுக்கிற வல்லமை, ஒரு ஜெயம் எடுக்கிற வல்லமை இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஒவ்வொருவர் மேலும் நீமா லரபா ஷகா நாதோட அரபோ நீமா காமா லர மன சபா தட ரபா கதா டடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒரு ஜெயிக்கிற வல்லமை, ஜெயிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆண்டவரை மாதத்துல ஜெயிக்க முடியாதது ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஜெயிக்க முடியாதவைகள் என்று ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஜெயிக்க முடியாதவர்கள் என்று ஒன்றுமே இருக்கக்கூடாது. அத்தனை காரியத்தை, அத்தனை காரியங்கள், அத்தனை நெருக்கத்தை, அத்தனை பிரச்சனைகள், அத்தனை போராட்டங்களையும் ஜெயிக்கிற மாதமா, ஜெயிக்கிற மாதமா, ஜெயிக்கிற மாதமா, ஜெயிக்கிற மாதமா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நீமா நரபோ ரபாகா மானா டடா ரபா ஷகா நாதா. இயேசுவின் நாமத்தால் ஜெயிக்கிற மாதமா இந்த மாதங்களுக்கு மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஒரு ஜெயம் எடுக்கிற அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். நாதாவும் திருக்கரத்தில் திசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் திட்டமோ. நாதாவும் திருக்கரத்தில் என்ன நான் இசைக்க விரும்பல, நீங்களே இசைக்க சுவாமி, நீங்களே இயக்கங்க ஆண்டவரே, நீங்க என்ன இயக்கங்கன்னு சொல்லி இன்னொரு வந்து பாடுங்க. நீங்க தான் எங்களை இயக்கணும், நாங்க இயங்க மாட்டோம். நீங்க எங்களை இயக்கங்கப்பா, நாங்க தன்னிச்சை இயங்க மாட்டோம், நாங்க தன்னிச்சை செயல்பட மாட்டோம், நாங்க தன்னிச்சை முடிவெடுக்க மாட்டோம். இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களை நடத்துங்க, நீங்க எங்களை நடத்துங்க, நீங்க எங்களை நடத்துங்க. நீங்க தான் எங்களை நடத்தணும், நீங்க தான் எங்களை நடத்தணும். எங்களை உண்மையை அர்ப்பணிக்கிறோம், உண்மையை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெயம் எடுக்கிற அபிஷேகம், அந்த ஜெயம் எடுக்கிற அபிஷேகம், அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெயம் எடுக்கிற அபிஷேகம், இந்த ஜெயம் எடுக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவருக்கு மேலும், ஒவ்வொருவருக்கு மேல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் உமது நாமத்தால் ஜெயம் எடுக்கிற வல்லமை, உமது நாமத்தால் ஜெயம் எடுக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் நீ மாலா ரபா ஷகா நாதோடா ரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த ஜெயம் எடுக்கிற அபிஷேகத்தால் ஜெயம் எடுக்கிற வல்ல காலை வேளையில ஒவ்வொருவரையும், 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 ஒவ்வொருவர் இந்த மாதத்தை ஜெயிக்க முடியாதது என்று அது ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெயம், அப்படிப்பட்ட ஜெயம் இது வரைக்கும் ஜெயிக்க முடியாதவைகள், இது வரைக்கும் பெற முடியாத வெற்றிகள், இது வரைக்கும் பெற முடியாத ஜெயம், இது வரைக்கும் பெற முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில முதல் நாளிலேயே கர்த்தர் ஒவ்வொரு
மகிமை. ஒவ்வொருவரையும் ஜெயிக்க முடியாதவர்களை ஜெயிக்க வைக்கிற அந்த தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் இன்னைக்கு காலை வேளை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தே ஜெயமெடுப்பேன். 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 நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவியா நான் தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போவா. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நான் தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போவா. எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் அங்கே நான் உம் நாமத்தே ஜெயமெடுப்பேன். 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 நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் புத்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் புத்தன் சித்தம் போல். எங்கே முழங்கால் படியிட்டு எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும். உம்முடைய ஆளுகையும் பராமரிப்போம் எங்களுக்கு மேலே கடந்து வரட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்களை எப்படி நடத்த விரும்புகிறீரோ அப்படி சித்தத்தின்படியே நாங்கள் நடப்பதற்கும், ஆண்டவரே இந்த மாதத்தில் நாங்கள் பெற வேண்டிய வெற்றிகளை எல்லாம் பெறுவதற்கும், இதுவரைக்கும் பெற முடியாத வெற்றிகளை பெறுவதற்கும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடும். உங்களுடைய இரக்கம், உங்கள் கிருபை, உங்கள் தயவு இந்த காலை வேளையில் எங்களுக்கு உண்டாகட்டும். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை உடைய நாமத்தை கொண்டே நீங்கள் செஞ்சு நாமத்தை கொண்டு மகிமைப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கிறேன். கிருபைகளை தாங்கட்டும். இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம், அதற்கு அவர், உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து
நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போமா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக. அப்ப யாருக்கு செய்வேன்? உன் ஜனங்களுக்கு முன்பாக உனக்கு நான் செய்வேன். உன்னோட கூட இருக்கிறவர்களும் எல்லாரும் அதை என்ன செய்வார்கள்? அந்த செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமான காரியமாக இருக்கும். ஆமே. அப்போ அந்த அந்த பயங்கரமான காரியத்தை என்ன செய்ய விரும்புகிறார்? செய்ய விரும்புகிறார். அந்த பயங்கரமான காரியம்னா என்ன? இது வரைக்கும் ஜனங்க பார்த்தது வேறு, இதுக்கு மேலே ஜனங்க பார்க்க போகிறது வேறு. இது வரைக்கும் கூட இருந்தவங்க பார்த்தது வேறு, இதுக்கு மேலே கூட இருக்கும் பார்க்க போகிறது வேறு. அந்த ரெண்டு வார்த்தை அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறான்? உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன்றான். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோட கூட இருப்பவர்களும் அதை என்ன செய்வாங்க? காண்பாங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லணும்? இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லணும்? இப்போ மற்ற ஜாதிகளிடத்தில் செய்யப்படாததை செய்ய போகிறாரு, மற்ற ஜாதிகளிடத்தில் செய்யப்படாததை செய்ய போகிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அதை காண்பாங்க, கூட இருக்கிறவங்களும் காண்பாங்க. அதை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இப்போ அது பயங்கரமாக இருக்கு. பயங்கரமாக இருக்க அர்த்தம் இது வரைக்கும் பார்த்தபடி அல்ல, ஒரு புதிய விதமாக இனி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இல்லை ஒரு புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இதை யார் செய்ய விரும்புகிறார்னா கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இது யார் செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுபடி அல்ல, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத விதத்தில் கர்த்தர் செய்ய போகிறான். இது வரைக்கும் புளிங்க காரணம் சொல்கிற காலையில் விளங்குதான். இப்போ என்ன சொல்ல வருவா? ஜனங்கள் எல்லாரும் அதை பார்ப்பாங்க, உன் ஜனங்கள் முன்பாக என்ன செய்வேன்? அதை செய்வேன். அடுத்து என்ன சொல்ல விரும்புகிறாரு? உன்னோடு கூட இருப்பவர்கள் அதை காண்பார்கள்ன்றார். உன் ஜனங்கள் முன்பாக அதை செய்வேன், கூட இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்ப்பாங்கன்றார். ரெண்டு காரியத்தை சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாரு? உன் ஜனங்கள் முன்னாடி என்ன செய்வேன்? நான் செய்வேன்றான். உன் ஜனங்களுக்கு முன்னால் செய்வேன். உன் கூட இருக்கிறவர்கள் அதை பார்ப்பாங்கன்றார். ரெண்டு வார்த்தை அங்கே சொல்கிறார். ஜனங்கள் முன்பாக அதை செய்வேன், உன் கூட இருப்பவங்க அந்த கூட இருக்க என்ன சொல்லணும்? இது பயங்கரமாக இருக்குது. எதை பார்த்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவான்? இப்போ இது முன்னே செஞ்சுதான், இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை, இது என்னமா இருக்குது? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, ஒரு மாற்றமாக இருக்கு, ஒரு டிஃபரெண்ட்டாக இருக்கு, ஒரு வித்தியாசம் என்ன செய்யுது இருக்குதேன்னு சொல்லி என்ன செய்வான்னா, இது வரைக்கும் பார்த்தபடி அல்ல, இது வரைக்கும் கூட இருக்கிறவங்க தான், இது வரைக்கும் உங்கள் ஜனங்க தான். ஆனால் இது வரைக்கும் என்ன செய்யலை? அவங்க பார்த்தபடி அல்ல, அவங்க பார்க்காத விதத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? செயல்பட விரும்புகிறார். இது வரைக்கும் பார்க்காத விதத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? செயல்பட விரும்புகிறார். அந்த செயல்பாடு வரணும். எப்படிப்பட்ட செயல்பாடு? ஜனங்க பார்த்தபடி அல்ல, கூட இருக்கிறவங்க பார்த்தபடி அல்ல. ஜனங்க பார்வை வேறு, கூட இருக்கிறவங்க பார்க்கறது வேறு. ஜனங்க பார்க்கறது வேறு. ஜனங்க எதை பார்ப்பாங்க? ஏதோ ஒன்று ரெண்டை பார்ப்பாங்க, கூட இருக்கணும் பார்ப்பாங்க, எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்க. அப்போ இது வரைக்கும் ஜனங்க பார்த்ததையும் என்ன செய்யணவங்க? பார்க்கணும். ஜனங்க பார்க்கறது என்ன? ஒன்று ரெண்டு பார்த்தவனுக்கும் தெரியணும் இது பயங்கரமாக இருக்குது. கூட இருக்கிறவனும் சொல்லணும் இது பயங்கரமாக இருக்குது. கூட இருக்கிறவன் சொல்கிற மாதிரி ஜனங்க சொல்ல மாட்டாங்க. ஜனங்க சொல்லுகிற விதத்தில் கூட இருக்கிறவன் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டாங்க? இவங்க பார்த்தது கொஞ்சம், இவங்க பார்த்தது கொஞ்சம் என்ன செய்வாங்க? ஒரு சாதாரண சின்னக்காரன் கூட பயங்கரமாக இருக்குப்பா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவனை சொல்லுவான், அதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லி ஏற்கனவே இது மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், இது மாதிரி நிறைய பார்த்துட்டோம், இது பற்றி என்ன செஞ்சுட்டு நாங்கள் நிறைய நடந்துடுச்சு அப்படி சொல்லுவான் இல்லையா? அப்போ இவனு என்ன செய்யணும்? ஜனங்க என்ன சொல்லணும்? ஜனங்க ஒன்று ரெண்டு பார்க்குறாங்க, அவனுக்கு ஒரு சின்ன காரியம் நடந்த என்ன செய்யும்? அது பயங்கரமாக தெரியும். ஆனால் கூட இருக்கிறவனுக்கு இது வரைக்கும் அவன் பார்க்காததை செஞ்சது அவனுக்கு என்னவா இருக்கும்? இப்போ ஆண்டு என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, ஜனங்களுக்கு முன்னாடி மட்டும் பயங்கரமானதை நான் செய்ய விரும்பலை, ஜனங்களும் என்ன சொல்லணும்? இது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லணும். ரெண்டாவது என்ன சொல்லணும்? கூட இருக்கிறவங்களும் இது பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லணும். கூட இருக்கிறவங்களும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லணும். கூட இருக்கிறப்ப சொல்லுவான், இவன் ஒரு விதமாக சொல்லுவான், இவன் ஒரு விதமாக சொல்லுவான். இவனுக்கும் பயங்கரமான காரியமாக இருக்கணும், அது இவனுக்கு என்னவா இருக்கும்?
ஒரு சாதாரணமாக தெரியும். ஆனால் இவனை என்ன சொல்லணும்? பயங்கரமான காரியமாக இருக்கணும். அப்போ தேவ ஜனங்களும் பார்த்து இது ஆச்சரியப்படணும், கூட இருக்கிறவனும் பார்த்து ஆச்சரியப்படணும். என்ன சொல்லலாம்? பார்க்காதவனும் பார்த்து என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். பார்த்துக்கின இருக்கிறவனும் பார்த்து என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த காலவில் கத்தனை செய்வாரா? இந்த மாதத்தில் தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? ஜனங்க பார்க்கற, சாதாரண ஜனங்க பார்க்கறதும் பயங்கரமாக இருக்கணும், கூட பார்த்தவன் பார்க்கறதும் கூட இருக்கணும். அது எப்படி சொல்லலாம்? பார்க்காதவன் பார்க்கறதும் பயங்கரமாக இருக்கு சொல்லணும், பார்த்தவன் பார்க்கறதும் பயங்கரமாக சொல்லணும். இதை ரெண்டு பேரும் பார்த்து பயங்கரமாக இருக்குதுன்னு அவனே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான காரியத்தை தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். என்ன கருத்து? பார்க்காதவனும் இது பயங்கரமாக சொல்லணும், பார்த்தவனும் இது பயங்கரமாக சொல்லணும். இந்த ரெண்டு பேரும் பார்த்து பயங்கரமாக இருக்குதுன்னு காரியத்தை தான் கர்த்தர் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். கையில் தட்டி கர்த்தர் மையப்படுத்துமா? கர்த்தர் ரெண்டு பேரும் பார்த்து, ஜனங்கள் எல்லாரும் பார்த்து, கூட இருக்கிறவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு, ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு, அதிசயப்படத்தக்க அளவுக்கு, அதிசயப்படத்தக்க அளவுக்கு, பூரிக்கிறத்தக்க அளவுக்கு, அவங்களை பிரமிக்கத்தக்க அளவுக்கு, அவங்களை பிரமிப்பை உண்டாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு, அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியம் இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் எங்களை ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அதை நடக்க துவங்கட்டும் ஐயா, அதை நடக்க துவங்கட்டும் ஐயா, அதை நடக்க துவங்கட்ட ஆண்டவரே, அதை நடக்க தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஜனங்க எல்லாரும் பார்த்து, கூட இருக்கிறவனும் பார்த்து, பார்க்காதவனும் பார்த்து, பார்க்கிறவனும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை இந்த காலை வேளையில் கர்த்தர் நீங்க செய்ய வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். ஆமென். அப்ப ஜனங்களும் பார்த்து பிரமிக்கணும், பார்க்காதவனும் பார்த்து பிரமிக்கணும், பார்க்கிறவனும் பார்த்து பிரமிக்கணும், கூட இருக்கிறவனும் பார்த்து என்ன செய்யணும்? பிரமிக்கணும். அப்படித்தக்கதான ஒரு காரியத்தை தான் கர்த்தர் செய்கிறான். இந்த ரெண்டு பேரும் பிரமிக்கத்தக்கதான காரியத்தை செய்யணும்னா அங்கே சொல்கிறாரு, அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட கூட இருந்து இல்லையா, நான் உன்னோட கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை? உன் ஜனங்கள் எல்லாரும் அதை காண்பாங்க, கூட இருக்கிறவனும் அதை காண்பாங்க, நான் உன் கூட இருந்து. அப்போ கர்த்தர் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். கர்த்தர் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். இதை ரெண்டும் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா தேவன் என்ன இருக்கணும்? நம்ம கூட இருக்கணும். தேவன் நம்ம கூட இருக்கணும். தேவன் நம்ம கூட இருக்கிறதே எதுக்கு அப்படின்னா, அந்த வசனம் வாசிச்சிங்கன்னா, உன் ஜனங்கள் எல்லாரும் இது அதற்காக இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கோ எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து. அப்ப இதுவரைக்கும் ஜனங்க பார்க்கணும், கூட இருக்கணும், பார்க்கணும்னா கர்த்தர் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். கர்த்தர் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறது மட்டுமல்ல, கூட இருந்து என்ன செய்ய விரும்புகிறார்? நான் உன்னோட கூட இருந்து. அப்ப கூட இருக்கிறதுனால நம்ம செய்யறதில்ல, கூட இருந்து அவரே செய்யணும். கூட இருந்து அவர் செய்கிற காரியம் தான் பயங்கரமா இருக்க தவிர நம்ம செய்கிற காரியம் பயங்கரமா இருக்காது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அப்போ நாம் என்ன செய்யலாம்? நம்ம செய்யலாம். அப்போ கர்த்தர் கூட இருக்கிறதுனால நாம் செய்கிறத எல்லாம் தேவன் என்னவா மாற்ற மாட்டாருன்னா பயங்கரமாக மாற்ற மாட்டார். பயங்கரம் என்ன அர்த்தம்? மற்றவள் கண்டு, கூட இருக்கிறவங்க கண்டும் பிரமிக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுறவளுக்கு என்ன செய்ய மாட்டார்? மாற்ற மாட்டார். கூட இருந்து என்ன செய்யணும்? அவர் செய்யணும். இன்னைக்கு நம்ம என்ன விரும்புகிறோம்னா, கூட இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? நம்முடைய செயல்பாடுகள்லாம் முடக்கி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லி அவர் கையில் இன்சார்ஜை ஒப்படைச்சிட்டு நீ சைலண்டாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறா. கூட இருந்து நான் என்ன செய்யணும்? நான் செய்யணும். அப்போ கூட இருந்தால் நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளே செய்யணும்னு தோணுது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருக்கிற அவனுடைய எல்லா சத்துருக்களையும் அவனுக்கு நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியான நாத்தானை நோக்கி, பாரும்,
கேதுரு மரங்களில் வாழ்க்கிற வீட்டில் நான் வாசம் பண்ணுகிறேன், தேவனுடைய பெட்டிய திரைகளுக்கு மத்தியில் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நாத்தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உன் இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், கர்த்தரும் கூட இருக்கிறாரே அப்படின்றார். அப்போ கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்கணும்? நமக்கு வர்றதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம செய்யலாம். கர்த்தர் கூட தான் என்ன நினைக்கிறோம்? நமக்கு தோன்றதையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம செய்யலாம். நம்ம விரும்புறதையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம செய்யலாம். நம்ம பார்க்குறதையெல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம செய்யலாம்னு தோன்றாரு. இல்லை இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறதுனால நான் செய்யறதெல்லாம் என்ன செய்ய முடியாது? நம்ம செய்யறதெல்லாம் என்ன செய்ய முடியாது? நம்ம செய்யறதெல்லாம் என்ன செய்ய முடியாது? நம்ம கூட இருக்கிறதுனால, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது? புரியுதா நான் சொல்றது? கர்த்தர் கூட இருக்கிறன்றாரு. இப்போ நான் தான் சொல்கிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் இருதயத்தின் படியெல்லாம் நீங்கள் இப்போ செய்யுங்கன்னு சொல்கிறாருல்ல. இப்போ இருதயத்தை தாவீதுக்கு என்ன வருது? ஆலயம் கட்டலாம் என்ன வருதுல்ல, அது சரிதானா? தாவீதுக்கு ஆலயம் கட்டணும் வந்த என்ன சரிதானா? கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் கூட இருக்கும் என்ன சொல்றாரு? கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா, நீ என்ன செய்யும்? உன் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் நீ போய் செய்யன்னு சொல்றாருல. அப்போ கர்த்தர் கூட இருந்தால் நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம செய்யலாமா? அப்படி செய்தால் அதெல்லாமே சரியா? அடுத்த வசனம், அடுத்த வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாக இருக்கத்தக்கதான ஆலயத்தை நீ எனக்கு என்ன செய்ய கட்ட வேணான்றார்ல. அப்போ நம்ம தேவன் நம்ம கூட இருந்தாக்க நம்ம இருதயத்தில் வர்ற யோசனைகள் எல்லாம் நல்ல யோசனை என்றும் சரியான யோசனை என்றும் அர்த்தம் அல்ல. இப்போ நாத்தான் என்ன சொல்றாரு? கர்த்தர் கூட இருக்கிறார், உங்க இருதயத்தில் உள்ளபடி என்ன பண்ணுங்க, நீங்க போய் செய்யுங்கன்றார் இல்லையா? இப்போ உடனே ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லைப்பா, நான் கூட இருக்கிறதுனால உனக்கு வர்ற யோசனைகள் எல்லாம் சரியான யோசனை என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. சரியான எண்ணம் என்று அர்த்தம் கிடையாது. சரியான காரியம் என்று அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ என் இருதயத்தில் வேற இருக்குது. கூட இருக்கிறதுனால நீ செயல்படுறதையெல்லாம் நான் என்ன செஞ்சிட மாட்டேன், பயங்கரமாக மாற்றிட மாட்டேன். நான் உன் கூட இருக்கிறதுனால நீ செய்கிறதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன். சொல்ற கருத்தம் புரியுதுங்களா? இப்போ கருத்து என்ன சொல்றா? உன் கூட இருந்து நான் செஞ்சாதான் அது பயங்கரமா இருக்கும். கூட இருக்கிறதுனால நீ எதையாவது செஞ்சுட்டு நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்களா? என்ன வாக்கு பண்ணியிருக்கிறீங்க? உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், உன்னோட கூட நான் தான் செய்வேன்னு சொல்லியிருக்கேனே தவிர நீ செய்யணும்னு சொல்லலை. உன் கூட இருந்து நான் தான் செய்வேன்னு சொல்லியிருக்காரே ஒழிய என்ன செய்யல. ஏதாவது புரியுதுங்களாங்க? ஏதாவது விளக்கம் புரியுதா? சொல்றதுன்னு அர்த்தம் புரியுதா? உன் கூட இருந்து நான் தான் செய்வேன்னு சொல்றாரு ஒழிய என்ன செய்ய மாட்டேன், நீ செய்யக்கூடாது. அப்ப நீ என்ன செய்யணும்? நீ சைலண்டா இருக்கணும். நீ சைலண்டா இரு, நான் என்ன செய்வேன், நான் செய்வேன். அப்ப என்னென்ன சொல்லலாம்? கர்த்தர் கூட இருக்கிறேன்னா யார் கர்த்தருடைய செயல்பாட்டுக்கு விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். நீ கர்த்தருடைய செயல்பாட்டுக்கு விட்டு கொடுக்காத, அதை நீயா உட்காந்து நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன்னு சொன்னா அது என்னவா மாறாதுன்னா அது பயங்கரமாக மாறாது. எது பயங்கரமாக மாறாது? அந்த பயங்கரம் எப்படி இருக்காது? அது ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாது, கூட இருக்கணும் ஆச்சரியப்பட முடியாது, ஏன் நீயே ஆச்சரியப்பட முடியாது. அப்போ நீயும் ஆச்சரியப்படணும், ஜனங்களும் ஆச்சரியப்படணும், கூட இருக்கணும் ஆச்சரியப்படணும். அப்படித்தக்கதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா என்ன விரும்புகிறா? நம்ம கூட இருக்கணும். கூட இருக்கிறது எதுக்கு? உன்னை செய்ய வைக்கிறதுக்கு இல்லை, நான் செய்வதற்கு. அப்போ நான் செய்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? நீ சைலண்டாக இருக்கணும். ஒன்று நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் நீங்கள் செய்யுங்கன்னு என் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீ ஹம்மடி இருக்கணும். இல்லை நான் செயல்படுற வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும். இந்த ரெண்டு காரியமும் இந்த வாரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும். இது ரெண்டும் நமக்கு இல்லாமல், இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் செய்யணும் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணாமல், இல்லை நான் கூட நான் செய்கிற வரைக்கும் நீ காமதமும் இல்லாமல் நீயா ஒரு கத்த கூட இருக்கார்ல. இப்போ நான் தான் சொல்கிறான், கத்தவங்க கூட இருக்கிறாரப்பா, உன் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் என்ன பண்ணுங்க, நீ இப்போ செய்யும். உடனே சொல்கிறாரு பாருங்க, அன்று ராத்திரியே சொல்லிட்டாரு. உடனே சொல்கிறார் ஆண்டவர், என்ன சொல்கிறாரு? உன் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் நீ செய்யக்கூடாது, நான் கூட தான் இருக்கிறேன். நான் கூட இருக்கிறதுனால நீ நினைக்கிறப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நான் என்ன செய்யணும், செய்யணும். அப்போ தேவன் செயல்படுற வரைக்கும் என்னவா இருக்கணும்? அமைதியார்.
இல்லை ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீ விட்டு கொடுத்து என்ன பாரு, சைலண்டாரு. ஒரே வார்த்தை சொன்னா அமைதியாரு. எது வரைக்கும்? எது வரைக்கும்? அவர் எப்ப செய்வாரு? அவர் செய்யும் போது தான் செய்வார். உன் அவசரத்துக்கு செய்ய மாட்டார். நம்ம அவசரத்துக்கு அவர் செய்ய மாட்டார். அவர் எப்ப செய்வாரோ அப்ப செய்வார், இல்லையா? நம்ம அவசரத்துக்கு நீங்க நம்ம நினைக்கிறோம், நம்ம அவசரப்படுவோம். என்ன அவசரம்? ஐயோ அது ஆயிட்டா, இது ஆயிட்டா, அது ஆயிரம் பாருச்சுன்னா அவரே செஞ்சிட போறாரு. ஆயிட்டா என்ன பண்ண, இது இப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி சொல்லுவோம்ல. இது இப்படி ஆயிடுச்சுன்னா அது அப்படி ஆயிடுச்சுன்னா. இப்ப சவுல் என்ன சொன்னா, எதுக்கு பலி செலுத்தினா? பெலிஸ்தர் என் மேல வந்து விடுவார்கள் என்று நான் நினைத்து. அப்படித்தானே? வர மாதிரி தான் அவரே வந்துட போறாரு. வருவான்னு உனக்கே தெரியுதா? வருவான்னு அவருக்கு தெரியாதா? இப்ப சவுல் என்ன சொல்றான்? 1 சாமுவேல் 13 சொல்றான். சாமுவேல் கேட்கறான், ஏன் என்ன செஞ்ச, என்ன செய்தி? புத்தி இனமா செஞ்சீங்க சொல்றாரா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் புத்தி இனமா செய்தி சொல்றாரா? சாமுவேல் வந்து சவுலை பார்த்து புத்தி இனமா செய்தீர். வாசி அது கேட்கிற வசனம், அதுக்கு முடிக்கிற வசனம். சாமுவேல் சவுலிடத்தில் வந்தான், சவுல் அவனுக்கு வந்தனம் செய்ய போனான். வரவில்லை, சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சொல்லி என்ன சொல்ல வராரு? இப்ப சவுல் என்ன சொல்றாரு? இப்ப சவுல் என்ன சொல்ற? சாமுவேல் என்ன சொல்றாரு? கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்டின் திட்டத்திலே நீ வராததையும் பிக்மாஸ்ல கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினால் கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி. இப்ப எதனால பலி செலுத்துறாரு? இப்ப நான் என்ன நினைக்கிறேன், எதிரிகள் என்ன செய்திருவாங்க, வந்துருவாங்க. என்ன பண்ணிட்டேன், நான் நினைச்சுக்கிட்டேன் எதிரிகள் என் கூட மேல விரோதமா வந்து விடுவார்கள் என்று நினைச்சுதான் நான் என்ன செஞ்சேன், பலி செலுத்தினேன். இப்ப தேவன் என்ன சொல்றா, இது நடக்கும், இது நடந்துட்டா, இப்படி ஆயிட்டா, இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ற மாதிரி இருந்தாக்க அவரே செஞ்சிட போறாரு. அப்படி நடக்கிற மாதிரி தான் நானே அதை செஞ்சிட போறேன். அப்ப நீ என்ன செய்ய வேண்டியதில்லை. இப்ப ஏன் நம்ம செய்ய முற்படுறோம்? இப்ப நம்ம ஏன் அவசரப்படுறோம்? நம்ம ஏன் அவர் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் செஞ்சிடறோம்னா, நம்ம அவசரம். என்ன அவசரம்? நம்ம அறிவில் யோசிக்கிறோம் ஒரிய அவரை செயல்பாடு வரைக்கும் நம்ம என்ன செய்யலை, நம்ம காத்துல. அவர் நம்ம என்ன விரும்புகிறோம், ஒருவேளை இது நடந்துருச்சுனாக்கா இப்படி ஆயிடுமே, இது நடந்துடக்க இப்படி ஆயிடுமே, இப்படி ஆனாக்க இது மாதிரிலாம் ஆயிடுமே, அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், இப்படி செய்யலாம். இப்படி நடந்துடக்கூடாது என்பதெல்லாம் நம்ம செய்யறோம். இப்படி நடந்துடக்கூடாது என்று சொல்லி நீ செய்யாத, அப்படி நடக்கிற மாதிரி இருந்தா நானே செஞ்சிருவேன். புரியுதா சொல்றது? இப்போ நம்ம ஏன் நம்ம செய்கிறோம், உன் கூட இருந்து நான் தான் செய்யணுமே தவிர நீ என்ன செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது. அப்போ நீ செஞ்சனாக்க அது என்னவா இருக்காது, அது பயங்கரமாக மாறாது. நான் செஞ்சாதான் அது என்னவா மாறும், அது பயங்கரமாக மாறும். பயங்கரம் என்ன அர்த்தம், ஜனங்களும் பார்க்கணும், எல்லாரும் அது என்ன சொல்லணும், ஒரு சரர் மட்டும் நல்லார்த்தை சொல்லக்கூடாது, எல்லா சரர் என்ன சொல்லணும், நல்லதுன்னு சொல்லணும், எல்லா சரர் என்ன சொல்லணும், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு செயலை இன்னைக்கு நம்ம செய்யணும்னு சொன்னா என்ன தேவன் என்ன விரும்புகிறார், நான் செய்யணும், நீங்க செய்யக்கூடாது, நான் செய்யணும். நான் எப்ப செய்வேன், நான் செய்யற வரைக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா நான் செய்வேன். இல்ல ஆண்டவர் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னா நான் செய்வேன். என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டுன்னா நான் செய்வேன். இல்ல நான் செய்யற வரைக்கும் நீ அமைதியா இருந்தாலும் நான் செய்வேன். இதை ரெண்டையும் நீ செய்யாம, எதை செய்யாம, என்னிடத்திலும் நீ பொறுப்பை ஒப்படைக்காம ஆண்டவர் நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லாம, பட் நான் செய்யற வரைக்கும் நீ காத்திருக்காம நீயா ஒன்று நினைச்சுக்கிட்டு இப்படி ஆயிட்ட என்ன பண்றது, இப்படி ஆயிட்ட என்ன பண்றது, இது செஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சவலை போல நீயா நினைச்சுக்கிட்டு நீயா ஒன்று செஞ்சுனா அது என்னவா முடியாதுன்னா அது பயங்கரமா முடியாது. மற்றவங்களை பார்த்து அதை என்ன சொல்ல முடியாது, இது பயங்கரமா இருக்குது, இது சரியா இருக்குது, இது ஆச்சரியமா இருக்குது, இது அதிசயமா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு என்ன செய்ய மாட்டார்கள், ஒருவரை சொல்ல மாட்டார்கள். எப்போ
நானா செஞ்சா எப்ப செய்வேன்? நான் தேவன் செய்யறத நானா செய்வேன். எப்ப செய்வேன்? நானா உன்னை யோசிக்கணும். நானா உன்னை யோசித்து எதுக்கு இப்படி ஆயிட்டா என்ன பண்றது? இப்ப சவுல் சொல்றான், பெலிஸ்தர் மிக்மாஸ்ல வந்து விடுவார்கள் என்று எண்ணி நான் என்ன செஞ்சேன்? பலி செலுத்தினேன். அப்ப அவன் நினைக்காம இருந்தானா? பெலிஸ்தர் என் மேல வந்துருவாங்கன்னு அவன் நினைக்காம இருந்தான்னு என்ன செஞ்சிருக்க மாட்டான்? பலி செலுத்திருக்க மாட்டான்ல. எப்ப செய்யறான்? செலுத்துறாம வந்துருவான். அப்படி நீ என்ன பண்ணிட்ட? நான் சொல்றேன், பெலிஸ்தர் மேல வரக்கூடியதா கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா யாரை முதல்ல அனுப்பியிருப்பாரு? சாமியோட அனுப்பிட்டு பாரு. அப்ப எவன் என்ன கவனிக்கிறோம்? நீயா ஒரு கற்பனை பண்ணின்னு, நீயா ஒரு யோசனையை வளர்த்துன்னு, நீயா ஒரு கருத்தை பண்ணிக்கிட்டு, நீயா இப்படி இருக்குமா, உலக அறிவினால இல்ல உலக அனுபவத்தினால இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமான்னு நீயா உன்னை யோசித்துக்கிட்டு நீயா ஏதாவது ஒன்று செஞ்சுன்னா அது என்னவா மாற்ற மாட்டேன்? நான் கூட தான் இருக்கிறேன். கூட இருக்கிறதுனால நீ செய்யக்கூடாது. கூட இருக்கிறதுனால நீ எதை வேணாலும் செய்யலாம். அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஜோமனிட்டு தான் செய்யறேன், அண்டு பிறகு நான் செய்யறேன்ப்பா, ஏன்னா கூட இருக்கிறீங்கல்ல, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் செய்யலாம். அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், அது குடும்ப காரியமா இருக்கலாம், அது சமுதாய காரியமா இருக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன விரும்புறா? நாமும் கூட இருந்து நான் செய்யணும். அப்ப கூட இருக்கிறது எதுக்கு? உன்னை செய்ய வச்சு நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை. எதுக்கு? உன் கூட மோசம் உன் கூட இருக்கிறது எதுக்கு? உன்னை செய்ய வச்சு நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை. நீ வேடிக்கை பாரு, நான் செய்யறேன். நீ வேடிக்கை பாரு, நான் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். நீ செய்யறத நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கறது என்ன இல்லை? நான் உன் கூட இல்லை, நான் செய்யறத நீ என்னன்னு நீ பாரு. இப்ப நாம நினைக்கிறோம், ஆண்டவரே நாங்க செய்யறோம், நீங்க பாருங்கன்னு நினைக்கிறோம். நம்ம செய்யறத அவர் பார்க்க விரும்பல, அவர் செய்யறத என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். எப்ப பார்ப்போம்? எப்ப பார்ப்போம்? அவர் செய்யற வரைக்கும் காத்திருந்தேனா பார்ப்பேன். இல்ல ஒரு காரியம், ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்கன்னு அவர் இடத்துல ஒப்படைச்சிட்டா பார்ப்பேன். இதை ரெண்டும் நடக்காம என்ன செய்ய முடியாதுன்னா, இந்த மாதத்துல ஏதாவது நானா யோசித்துக்குன்னு, நானா ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு, அந்த குடும்பத்தை குறிச்சோ தனிப்பட்ட வாழ்க்கை குறிச்சோ மற்ற காரியங்களை குறிச்சோ நானா ஒரு கருத்தை யோசனை எடுத்துக்கிட்டு, நானா ஒரு நினைச்ச பண்ணிக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு, ஆண்டவர் பயங்கரமா மாத்தோம், நீங்க தானே வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, பயங்கரமா செய்வேன், பயங்கரமா இருக்குன்னு அப்படி நீயா ஒன்று செய்யற காரியத்தை நான் என்னவா மாற்ற மாட்டேன்? பயங்கரமா மாற்ற மாட்டேன். நான் கூட இருக்கிறதுனால உன் இருதயத்தில் வர்றபடியெல்லாம் நீ செய்யக்கூடாது. நீ நினைக்கிறபடியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நீ செய்யக்கூடாது. நீ யோசிக்கிறபடியெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? நீ செய்யக்கூடாது. உனக்கு தோணுது பாரு, அதன்படியெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கூட இருக்கிறது எதுக்கு? நான் செயல்படுவதற்கு. அப்ப நான் செய்கிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? சைலண்டா இருக்கணும். அப்ப காத்திருந்தோன்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் கிரியை செய்வார். அது எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். இப்ப சாலமோனுக்கு சொன்னார், என்ன சொன்னார்? நீ ஆலயத்தை கட்ட வேணான்னு சொன்னார் இல்லையா? இப்பதான் அவருடைய ஊழியத்துடைய ஆரம்பம். யாரு? தாவீதுடைய ஊழியத்தின் ஆரம்பமே இப்பதான் ஆரம்பிக்குது இல்லையா? இன்னும் 30 வருஷம் இருக்குது. இன்னும் என்ன செய்ய போறாரு? 30 வருஷம் இவர் இன்னும் ஆட்சி பண்ண போறார். யாரு? தாவீது. இப்போ ஆண்டவர் சொன்னா இல்லையா, நீ கட்ட வேண்டாம் ஆலயத்தை, உன் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் உடனே ஆண்டவர் சொன்னா, அவன் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யறதுக்கு நான் கூட இல்லை, நான் நினைக்கிறத செய்ய வைக்க தானே செய்யறேன், நான் அவன் கூட இருக்கிறேன். நான் நினைக்கிறத செய்ய வைக்கிறத என்ன செய்யறேன்? நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றார். அந்த வசனம் பாருங்க, கொஞ்சம் அந்த வசனம் கொஞ்சம் பாருங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் என் ஜனத்தை மேய்க்கும்படி கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று. அப்ப என்ன சொல்ல விரும்புறார்? நான் வேணும் செய்ய உன்னை செய்ய சொல்லிட்டு இருப்பேனே, நீயா என்ன பண்ணாத? உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறதுனால நீ நினைக்கிறபடியா என்ன செய்யாத. நான் செயல்படுறேன், நான் செய்யற வரைக்கும் நீ அமைதியா இரு. அப்ப அமைதியா இருந்துட்டா கர்த்தர் செய்ய விரும்புறா. எப்ப நம்ம அமைதியா இருக்க மாட்டோம்?
நம்மளா உன யோசித்துக்கிட்டோம்னா நம்ம அமைதியாக இருக்க மாட்டோம். குடும்பத்தை குறித்தோ தனிப்பட்ட குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்மளா ஒரு கற்பனை வளர்த்துக்கிட்டு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் என்று நான் நினச்சிக்கிட்டு ஒரு காரியத்தை செஞ்சேன்னு சொன்னால் அந்த காரியம் என்னவா மாறாதுன்னா அது அதிசயமாக மாறாது, அது பயங்கரமான காரியமாக மாறாது. அப்போ தேவன் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறார்? வாசனம் அடுத்த வாசனம் யாத்திரை 34. இப்போ அடுத்த வாசனம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்ய விரும்புகிறார்? கைக்கொள் எமோரியனையும். இப்போ என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் செய்யணும்னு சொன்னால் நான் சொல்கிறத நீ செஞ்சேன்னா நீ சொல்கிறத நான் செய்வேன். நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும்? நான் செய்யணும் இல்லையா? நான் செஞ்சாதான் என்னவா இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும் இல்லையா? நான் செஞ்சாதான் என்னவா இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும். இப்போ நான் செய்யணும்னு சொன்னால் நான் சொல்கிறத நீ செஞ்சிட்டேன்னா நான் சொல்கிறத நீ செஞ்சிட்ட. இப்போ அடுத்த வருஷம் என்ன எப்படி ஆரம்பிக்கிறார்? இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற கைக்கொள் எமோரியனையும் கானானையும் ஏத்தியனையும் கெரிசியனையும் ஏவியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். எப்போ? இதை குறித்து ஏற்கனவே ஒரு செய்தி பேசிட்டோம். இந்த ஏழையும் எப்போ துரத்துவான், இந்த ஏழும் என்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். சரியா? இப்போ சொல்கிறது வேறு, அப்போ சொன்னது வேறு. இது ஏற்கனவே இந்த 7 பேரையும் கொடுத்து 7க்கு 7 அர்த்தங்களை சொல்லி இந்த 7 காரியம் என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே சொன்ன செய்தியில். சரியா? இப்போ சொல்கிறது வேறு. வாசிக்கலாம் திரும்ப அந்த வாசி. நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை கை கொள்ளுன்றார் இல்லையா? நான் சொல்கிறத நீ செஞ்சுட்டுனா என்ன செஞ்சிடணும்? அடுத்த வருஷம் வாசிக்கலாம். இப்போ நீ போய் சேருகிற தேசத்தில் குடிகளோட எதிரியோடு கூட என்ன பண்ணிடாத, காம்ப்ரமைஸ் ஆகிடாதன்றார். இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றது? எதிரியோட கூட என்ன செய்யாதன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடாத. யாருக்கு எதிரி? நீ நினைக்கிறவன் எதிரி இல்லை, நான் நினைக்கிற எதிரியோடு நீ என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. இல்லை நான் வெறுக்கிறவனை நீ நேசிச்சிடக்கூடாது. நான் யாரை வெறுக்கிறனோ அவனை நீ நேசிச்சிட்டனா, நான் வெறுக்கிறவனை நீ நேசிச்சிட்டனா அந்த பயங்கரமான காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டான்னா செய்ய மாட்டார். எப்போ? நான் வெறுக்கிறவனும் உண்டு, நான் நேசிக்கிறவனும் உண்டு. நான் வெறுக்கிறவனும் உண்டு, நான் நேசிக்கிறவனும் உண்டு. நீ என்ன செய்யணும்? நான் வெறுக்கிற ஒருவனை நீ நேசிச்சினா, நான் வெறுக்கிற ஒரு ஆளை நீ நேசிச்சிட்டேன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த பயங்கரமான கருத்தை உனக்கு நான் செய்ய மாட்டேன். அப்ப தேவன் வெறுக்கிற ஒரு காரியத்தையும் தேவன் வெறுக்கிறவர்களையும் நாம் என்ன செய்ய விரும்பணும்? வெறுக்கிறவர்களாய் இருந்தோன்னு சொன்னா, தேவன் வெறுக்கிறவர்களை நாம் வெறுக்கிறவர்களாய் இருந்தா, இல்ல தேவன் வெறுக்கிறவர்களை நேசிக்கிற ஒரு நபராய் இருக்கிற வரைக்கும் ஜனங்களும் பார்க்க முடியாது, நீயும் பார்க்க முடியாது. பயங்கரமான கதை செய்ய மாட்டார். அவர் பயங்கரமான கதை செய்யணும்னா தேவன் யாரை வெறுக்கிறாரோ அவன் என்ன செய்யக்கூடாது? நீ நேசிச்சிடக்கூடாது. யார? தேவன் வெறுக்கிற ஒரு நபரை நீ என்ன பண்ணிடக்கூடாது? நீ நேசிச்சிடக்கூடாது. தேவன் வெறுக்கிற ஒரு நபரை நேசிச்சிடக்கூடாது. அப்ப தேவன் வெறுக்கிற ஒரு ஆளை நீ என்னைக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறியோ, இல்லை தேவன் வெறுக்கிற காரியத்தை என்னைக்கு நீ நேசிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு அந்த பயங்கரமான கதை செய்ய மாட்டான். நீ எவ்வளோ ஜோமனாலும் சரி, நீ எந்த கருத்தை பண்ணாலும் அந்த பயங்கரம் என்ன செய்யாது? நடக்காதுன்றா. அப்போ எதிரியோட தேவன் வெறுக்கிற ஒருத்தரை நேசிச்சிட்டோம்னா அந்த எதிரியை தேவன் அழிக்க மாட்டாரா? இந்த 7 விதமான ஜாதி என்ன செய்யணும்? உன்னை விட்டு நான் துரத்தணும், உன்னை விட்டு நான் அழிக்கணும் இல்லையா? உனக்கு விரோதியா யார் தான்? அவன் தான். உனக்கு யார் விரோதியா இருக்கிறானோ அப்போ அவனை தான் நீ என்ன செய்யற? நேசிக்க விரும்புற. அவனோட உடன்படிக்கை பண்ற. உடன்படிக்கை என்ன அர்த்தம்? நம்ம என்ன செய்ய? சமாதானமா இருப்போம், நம்ம ஒன்னா இருப்போம், நம்ம ஒரு மனமா இருப்போம், நம்ம ஐக்கியமா இருக்கோம் அப்படின்னு அவனோட சமாதானம் பண்ற. நீ என்ன செய்யற? அவனோட போற, அவன் உங்ககிட்ட வரான், நீ என்ன செய்யறீங்க? சம்பந்தம் கலக்கிறீங்க. பட் இப்படிப்பட்ட ஒரு உறவுகள் இருக்குமானால் தேவன் வெறுக்கிற ஒருவரை நேசிக்கிற ஒரு நபரா இருந்தா கர்த்தர் கூட இருக்கவும் மாட்டார், அந்த பயங்கரமான கதை செய்யவும் மாட்டார். கர்த்தர் வெறுக்கிறவனும் உண்டு, கர்த்தர் நேசிக்கிறவனும் உண்டு. இதை இன்னைக்கு நிதானிக்காத நீ பட்சத்தில் இது கர்த்தர் வெறுக்கிறவரா கர்த்தர் நேசிக்கிறவன்? யோசபாத்து நல்ல ராஜா. 2 நாளாகம் 19ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிச்சிங்கன்னா, 2 நாளாகம் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சிங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே கொண்டு போனான். அப்பொழுது ஆனானின் குமாரனாகிய யெகூவின் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து
ராஜாவைகள் யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமான்றார். யாரை சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்களை இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன் மேல வர இருக்குது. அப்ப யார் மேல கர்த்தருடைய கோபம் வருது? கர்த்தர் அவன் எனக்கு அது என்ன பகைக்கிறான். இப்ப அவன் என்ன பண்ண, நான் என்ன செய்யறவன அவனை பகைக்கிறேன். யாரை பகைக்கிற? என்ன பகைக்கிற ஒருத்தர் நான் என்ன செய்யறேன்? என்ன கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்ன கனவீனப்படுத்துகிறவனை நான் கனவீனப்படுத்துவேன் இல்லையா? அப்ப என்ன நேசிக்கிறவனை நான் நேசிப்பேன், என்ன வெறுக்கிறவனை நான் வெறுப்பேன். அப்ப என்ன வெறுக்கிற ஒரு ஆளை நீ என்ன செய்யக்கூடாது? நேசிச்சிடக்கூடாது. என்ன வெறுக்கிற ஒரு நபரை நீ நேசிச்சுனா, இப்ப அந்த 7 ஜாதி யாரு? கர்த்தரை நேசிக்கிறவனா கர்த்தரை வெறுக்கிறவங்களா? இந்த கானானுக்கு அந்த 7 ஜாதி யாரு? கர்த்தரை வெறுக்கிறவர்கள். கர்த்தர்களுக்கு வேணாம், கர்த்தருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறவர் இல்லையா? புரியுதுங்களா சொல்றது? கர்த்தரை வெறுக்க, இந்த கர்த்தரை வெறுக்கிற அந்த ஜனத்தோடு உனக்கு என்ன வந்துடக்கூடாது? உனக்கு உடன்படிக்கை நீ நேசிச்சிடவே கூடாது. அவ்வளவுதான். உனக்கு அவர்களை நீ நேசிச்சாலே உன் மேல என்ன வந்துடும்? எதிரிக்கு மேல போற கோபம் யாருக்கு மேல வரும்னா இன்னைக்கு நம்ம மேல வரும். எதிரிக்கு மேல போற கோபம் எதிரிக்கு மேல போகணுமா, எதிரிக்கு போற மேல கோபம் ஓ மேல வரும்னு இந்த மாசம் நீயே முடிவு பண்ணிப்போ. தேவனுடைய கோபம் எதிரிகளுக்கு மேல போகணுமா, தேவனுடைய கோபம் ஏன் மேல வரணுமா? தேவ கோபம் எதிரிக்கு மேல போகணுமா, தேவ கோபம் ஏன் மேல வரணுமா? விளங்கத நான் சொல்றது? கோபம் 2 பேருக்கு மேலேயும் போகும். இப்ப என்ன சொல்ல விரும்புறார்? ஆகாபு மேல போக வேண்டிய கோபம் யார் மேல திரும்புது? யோசபாத் மேல திரும்புது. ஏன் திரும்புது? நான் வெறுக்கிற ஒரு ஆளை நீ என்ன செஞ்சிட்ட? அப்ப தேவன் வெறுக்கிற ஒரு ஆளை நீ நேசிச்சனா கோபம் மாறிடும். என்ன மாறிடும்? எதிரிக்கு மேல போற கோபம் ஓ மேல திரும்பிடும். அப்ப நீ ஏன் எதிரிக்கு மேல போற கோபம் நம்ம மேல திரும்புது? கர்த்தர் யாரை நேசிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவங்களை நீ நேசிக்கிற. ஒருவேளை இவங்களுக்கு என்ன சொல்லணும்? இந்த 7 ஜாதிகளும் கர்த்தரை வெறுக்கிறவங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க தேவனுடைய துன்மார்க்கர், அவங்க நேசிக்கூடாதா, அவங்களை பெருக்கக்கூடாதா? அவங்களுக்கும் உனக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது. யாருக்கும்? கர்த்தரை வெறுக்கிறவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்வை இன்னைக்கு வாழ்வன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? அந்த பயங்கரமான காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். இல்லை நான் அவன் எனக்கு பற்றி எனக்கு தெரியாது, ஸோ அவங்க எல்லாரும் நான் நேசிக்கிறேன், எனக்கு மட்டும் என்ன தெரியும் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு, அவங்க தேவனை வெறுக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியும், கர்த்தர் எப்படி தெரியும் என்று கர்த்தரை வெறுக்கிற ஒரு நபரை நாம் நேசிக்கிற ஒரு நபராக இருந்தாலே இந்த மாதம் கர்த்தருடைய செயல்பாடு நம்முடைய பட்சத்தில் இருக்காது. இந்த மாசத்துல கர்த்தர் என்ன செய்யணும்? நம்முடைய பட்சத்தில் இருந்து அவர் செயல்படணும், நம்முடைய ஆதரவு இருந்து அவர் செயல்படணும், நமக்காக அவர் தான் அவர் விரும்புகிறார். நான் செயல்படுறேன், நீ அமைதியாகிரு. நான் செய்யணும்னு சொன்னா நான் சொல்றேன், உனக்கு என்ன சொல்றேன்? நான் யாரை நேசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவனை நீ நேசிக்க கூடாது. யாரோட உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஐக்கியம் இருக்கக்கூடாது. அப்படி ஐக்கியம் வருமானால் கோபம் அப்படி ஆப்போசிட்டா மாறும். என் கோபம் என்ன இருக்கணும்? எதிரிக்கு மேலே செலுத்தணும்னு நினைக்கிறேன், சத்துருக்கு மேலே செலுத்தணும்னு நினைக்கிறேன். சத்துருக்கு மேலே போகிற கோபத்தை யார் மேலே திருப்ப பெற்றாத? ஓ மேலே நீயே திருப்பிக்காத. எதிரிக்கு மேலே போகிற கோபத்தை ஓ மேலே திருப்பிக்காத. எப்போ திரும்பும்? கர்த்தரை வெறுக்கிறவனை நேசிச்சாலே எதிரிக்கு மேலே போகிற கோபம் ஓ மேலே திரும்பிடும். எதிரிக்கு மேலே போகிற கோபம் ஓ மேலே திரும்பிடும். அப்படி திரும்புமா? ஒரே ஆளை 2 காரியத்தை காட்ட முடிச்சிடணும். ஒரே ஆளு 2 காரியத்தை காட்டி நான் என்ன செய்யறேன்? நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். எதிரிக்கு மேல போற கோபம் நம்ம மேல வராம இருக்கணும்னா கர்த்தர் யாரை நேசிக்க கூடாதுன்னு சொல்றாரு அவனை என்ன செய்ய வேண்டாம்? நேசிக்க கூடாது. யாரை நேசிக்க கூடாது? கர்த்தரை யாரை வெறுக்கிறாங்களோ அவன் நேசிக்க கூடாது இல்லையா? சரி, கர்த்தர் எப்படி இருக்கிறார்? கர்த்தர் எப்படி இருக்கிறார்னு கேட்டேன். கர்த்தர் எங்க இருக்காருன்னு கேட்கல, கர்த்தர் எப்படி இருக்கிறார்னு கேட்டேன். எத்தனாயிரம் பிரசங்கம் கேட்ட. கர்த்தர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு? அப்ப என்ன வெறுக்கிறான்? நாம எதை வெறுக்கிறவன்?
வார்த்தையை வெறுக்கிறவன், வசனத்தை வெறுக்கிறவன், உபதேசத்தை வெறுக்கிற ஒருத்தனோட கூட உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. என்ன வெறுக்கிறவன் சொல்றாருல, அது யாரு? ஒருவேளை புறஜாதி ஜனத்தை ஆண்டவர் நாங்கள் சொல்லலை இல்லையா? என்ன அங்க அவனுக்கு அப்படி சொல்லியிருந்தாலும் இப்ப நமக்கு அது எப்படி விரும்புறோம்? என்ன வெறுக்கிறவன் என்ன செய்யக்கூடாது? நீ சிநேகிக்க கூடாது. என்ன வெறுக்கிறது எப்படி தெரிஞ்சு கொடுத்த நான் என்ன இப்ப எல்லாரும் வந்து உட்காந்துக்கிறீங்க இல்லையா? உட்காந்து என்ன சர்ச்சில் உட்காந்துக்கிறீங்க, ரசிக்கப்பட்டுக்கிறீங்க, ஞானசம் எடுத்துக்கிறீங்க, திருப்பதி எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? நேசிக்கணும்னு. நேசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறேன்? அவங்களோட ஐக்கியப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? உன் பக்கத்தில் இருக்கிற நீ ஐக்கியப்பட நபர்கள் எதை விரும்புகிறவர்கள்? வசனத்தை விரும்புகிறவர்களா? வார்த்தையை விரும்புகிறவர்களா? உபதேசத்தை விரும்புகிறவர்களா? பைபிளை விரும்புகிறவங்களா? பைபிளை நேசிக்கிறவங்களா? வார்த்தையும் வசனத்தையும் நேசிக்கிறவங்களா வெறுக்கிறவங்களா? புரியுதா சொல்றது? என்ன வெறுக்கிறவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஐக்கியம் இருக்கக்கூடாது. என்ன வெறுக்கிறவனு என்ன இருக்கக்கூடாது? அவனோட நீ உடன்படிக்கை பண்ணிட்டுனா ஐக்கியம் என்ன அர்த்தம்? உடன்படிக்கை பண்ற. என்ன உடன்படிக்கை? என்ன சொல்றேன்? உங்க வீட்டில் நான் பொண்ணு எடுக்கிறேன், உங்க வீட்டில் நான் எங்க வீட்டில இருந்து என்ன பண்ணு, நீ பொண்ணு எடுக்க. அப்படித்தானே உடன்படிக்கை. உடன்படிக்கை என்னது? அதுதானே உடன்படிக்கை. இந்த ஜனோட என்ன செய்யறான்? மோவாப்பியர் சித்தியமன தங்கியிருந்தாங்க. அந்த தங்கிரும என்ன செய்யறாங்க? மோவாப்பியர் அவனுக்கு பொண்ணு கொடுக்குறான். அவன் பொண்ணு இவன் எடுக்கிறான். இவன் அவன் என்னவா மாறிட்டாங்க? இப்போ சம்பந்தியா மாறிட்டாங்கல்ல. யாரும் மோவாபியான இஸ்ரவேல் என்னவா மாறிட்டான்? சம்பந்தியா மாறிட்டான்ல. இதான் யாருக்கு கோபம் வந்துச்சு? கர்த்தருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்ப தேவ கோபம் யாருக்கு மேல போக வேண்டியது? மோவாபியன் மேல போக வேண்டிய கோபம் யார் மேல திரும்பிச்சு? இஸ்ரவேல் மேல திரும்பிச்சுல்ல. 22 செத்தான்ல. ஏன் செத்தான்? கர்த்தரை யாரை வெறுக்கிறானோ அவன் நீ என்ன செஞ்சிட்ட? நீ வெறுக்கிற இல்லையா? இப்போ கர்த்தரை அர்த்தம் வார்த்தையா இருக்கிறான். அப்ப வார்த்தையை வெறுக்கிற ஜனத்தை ஒரு ஜனத்தோடு கூட எனக்கு என்ன இருக்கக்கூடாது? ஐக்கியம் இருக்கக்கூடாதுன்னா இப்ப கூட இருக்கிற எத்தனை பேர் வார்த்தையை விரும்புறவங்க? இன்னைக்கு 1ஆம் தேதி போறோம், இன்னைக்கு கத்த என்ன செய்யணும்? நம்மளோட நல்ல வார்த்தையை பேசணும். அப்படி எத்தனை பேர் வந்தவங்க? வார்த்தைக்காக சபைக்கு போனவங்க எவ்வளவு பேர்? இன்னைக்கு வசனம் கிடைக்கணும், வார்த்தை கிடைக்கணும் என்பதற்காக ஒரு சர்ச்சுக்கு போறவங்க எவ்வளவு பேர்? அந்த சர்ச்சில் நல்ல வார்த்தை இருக்கு, அந்த சர்ச்சில் நல்ல வார்த்தை இருக்கு, நம்ம சர்ச்சை விட்டுருங்க சரியா? வேற சர்ச்சுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, எதுக்காக அந்த சர்ச்சுக்கு போனீங்க? நான் சொல்றேன், நம்ம பொதுவாக ஒரு சர்ச்சுக்கு போவோமா? சொல்ல அர்த்தம் புரியுதா? ஒரு சர்ச்சுக்கு போவோம்ல. ஒரு சர்ச்சுக்கு போறவங்களே எதுக்காக அந்த சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு போனோம்? அதுக்கு தான் போனீங்களான்னு கேட்குறேன். ஒரு சர்ச்சைக்கு போறோம், இப்போ எதுக்கு? இப்போ அங்கே என்ன வேணும் எனக்கு? நான் எனக்கு வார்த்தை எதுக்கு இப்போ நம்ம சர்ச்சைக்கு எதுக்கு போகணும்? எனக்கு வார்த்தை அதானே, அதுக்கான வரணும். இப்போ 1ஆம் தேதி வந்திருக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க? வார்த்தைக்கு தான் வந்திருக்கிறீங்களா? அதான் உண்மையா? 1ஆம் தேதி சர்ச்சைக்கு போகணுமேனு வந்திருக்கிறீங்களா? இந்த 1ஆம் தேதி எனக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? என்னோட நல்ல வார்த்தையை தரணும், எனக்கு நல்ல வார்த்தையை பேசணும், எனக்கு நல்ல வார்த்தை தரணும், இன்னைக்கு எனக்கு வாக்கு தத்தம் வரணும், எனக்கு நல்ல வசனம் ஆண்டவர் என்னோட பேசணும். அதுக்கு வந்திருக்கிறீங்களா? 1ஆம் தேதி கோயிலுக்கு போகணுமேனு வந்திருக்கிறீங்களா? இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம்ல, போவோமா? இதெல்லாம் புரியுதாங்க? இப்போ நான் என்ன சொன்னாக்க, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன்ல, இப்போ நான் ரசிக்க பண்ணுற போது பைபிள் காலேஜ் படிக்கிறேன். பைபிள் காலேஜ் படித்தாக்க பைபிள் காலேஜ் லீடர் நான் தான். ஆனால் அதிகமாக லீவ் போடுறது நான் தான். பைபிள் காலேஜ் லீடரும் நான் தான். பைபிள் காலேஜ் அதிகமாக லீவ் போடுறதும் நான் தான். அந்த பைபிள் காலேஜ் நடத்தாத போனதுக்கு காரணமும் நான் தான். அந்த பைபிள் காலேஜ் நடக்காமல் போகிறதுக்கு, பாதியில் நிறுத்துறதுக்கு காரணமும் நான் தான். இவ்வளோ மோசமான ஆளான்னு கேட்காது சரியா? மோசமான ஆள் வச்சு அப்படி சொல்கிற விஷயம். ஏன்னாக்க எனக்கு பிரசவமான வந்த ஆள் யாரு? பவுலும் சீலாமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பவுலும் இங்கே நம்ம ஆளுங்க நிறைய பேர் அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க. ஏன்னா சீலான வருது இல்லை. இப்போ சீலான நமக்கு என்ன அர்த்தம்? அது பொம்பளை பேர் இல்லை. சீலான வந்து என்ன பேர்? அது பொம்பளை. நம்ம ஆளுங்க நிறைய பேர் அதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க சரியா? என்னென்னு பவுலும் சீலாமா யார் தான்? ஓ, சீலானக்கா பொம்பளை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சீலானது யாரு? ஆம்பளை சரியா? பவுலும் சீலாவும் கணவன் மனைவி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? வராங்கன்னு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டால் அந்த பைபிள்களை உட்காந்துக்கலாமா? எனக்கு நான் ஆரம்பத்தை எப்படிப்பட்டான்னாக்க ஒரு நல்ல உபதேசத்தில் வளர்ந்தான். இப்போ நான் ஒரு வார்த்தையை 3 நாள் பேசுகிற இடத்துல வளர்ந்தாள் நான்.
அப்படி ஆரம்பத்தில் அப்படி தான் பிரசங்கம் கேட்டேன். ஆரம்பத்தில் அப்படி தான் நான் பிரசங்கம் கேட்டேன். நான் முதல் நாள் போனதுலேருந்து முதல் நாள் அட்டன் பண்ண கூட்டமே டேனியல் பாஸ்டர் கூட்டம் தான். நீதிமான் பனையை போல செழிப்பான். அவர் பேசுகிற முதல் பிரசங்கம் நான் கேட்ட சர்ச்சில் உட்கார்ந்து கேட்ட முதல் பிரசங்கம். நீதிமான் பனையை போல செழிப்பான். நான் சொல்கிறது இப்போது 19 வருஷத்துக்கு முன்னாடி 2019 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட முதல் பிரசங்கம், சர்ச்சில் உட்காந்து கேட்ட முதல் பிரசங்கம். டேனியல் பாஸ்டர் பேசுகிறாரு நீதிமான் பனையை போல செழிப்பான். இதான் கேட்ட முதல் பிரசங்கம் சர்ச்சில் உட்காந்து. அப்போ நான் பேசுகிறேன் நல்ல உருவாக்கின மனுஷனுக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுட்டு எனக்கு என்ன பிடிக்கல. பவுலும் சீலாவும் கணவன் மனைவினா எப்படி எனக்கு எடுத்துக்கும். இப்போ என்ன சொன்னா, எதுக்கு நம்ம போகிறோம்? ஒரு இடத்துக்கு போகிறது எதுக்கு? ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் எதுக்கு? வார்த்தைக்கா? நீ போனது சர்ச்சுக்கு போனது வார்த்தைக்காகவா? எனக்கு வார்த்தை வேணும், இங்கே நல்ல ஒரு உபதேசம் இருக்குது, இங்கே நல்ல ஒரு சத்தியம் இருக்குது, இங்கே நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்காக என்ன செய்கிறேன்? எனக்கு அதுக்காக நான் எதை நேசிக்கிறேன்? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நபரோட கூட உனக்கு ஐக்கியம் இருக்கா? இப்போ வசனத்தை நேசிக்கிறவன் எதை பற்றி பேசுவான்? சரி. பிரியாணி நேசிக்கிற எதை பற்றி அடிக்கடி பேசுவாங்க? சரி. ட்ரெஸ்ஸை நேசிக்கிற எதை பற்றி அதிகமாக அடிக்கடி பேசுவாங்க? ட்ரெஸ்ஸு. யாரை நேசிக்கிறோமோ யாரை பற்றி அதிகமாக பேசுவாங்க? யாரை அதிகமாக அவங்கள பற்றி தான் பேசுவாங்க. இன்னைக்கு நீ ஐக்கியம் வைக்கிறல்ல, அவங்க அடிக்கடி வசனம் பேசுகிறவங்களா? நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல, ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறீங்கல்ல, ஃப்ரெண்டாக இருக்கிறீங்கல்ல, அவங்க அடிக்கடி வசனத்தை பேசுகிறவங்களா? எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை பாருங்க, வசனப்படி சொல்லுது, ஆண்டபடி சொல்லியிருக்கிறாரு, பவுல் பாருங்க இப்படி செஞ்சிருக்கிறாரு, பேதுரு பாருங்க இப்படி செஞ்சிருக்கிறாரு, எஸ்தர் பாருங்க இப்படி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றவங்களா? ஏன்னா உள்ள என்ன அதானே வெளியில வரும். நான் யாரோட எனக்கு ஐக்கியமா இருக்க விரும்புறேன்? எல்லாரும் நல்லவங்க தான் நினைச்சேன். உன்னை யார் நினைக்க சொன்னா? கர்த்தர் நமக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காருல்ல, கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்காருல்ல, கர்த்தர் வசனம் கொடுக்கறல்ல, பைபிள் படிக்க தெரியல, அப்புறம் எப்படி தெரியல சொல்ல, உபதேசம் கேட்கறல, அப்புறம் எப்படி தெரியல? சரி, எல்லா ஸ்கூலும் ஒரு ஸ்கூல் தான்ட்டு எத்தனை ஸ்கூல் போய் சேர்த்துருவாங்க? எல்லா ஸ்கூலும் ஒரு ஸ்கூல் தானே? எல்லா ஸ்கூலும் ஒரே சிலபஸ் தானே? எல்லா ஸ்கூலும் தமிழ்நாடு முழுவதும் 1ஆம் கிளாஸ்னா ஒரே சிலபஸ் தானே? 10ஆம் கிளாஸ்னா ஒரே சிலபஸ் தானே? 5ஆம் கிளாஸ்னா வெவ்வேறு பாட புஸ்தகமா? இந்த ஸ்கூலில் வேற புக்கா? அப்படி ஒன்றும் இல்லை தானே? புக்கு வேற இல்லை தானே? ஒரே புக்கு தானே? ஏன் சொல்கிறேன், எல்லாம் ஒரே புக்கு தானேப்பா. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் போய் சேர்த்துட்டு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்கிற? இல்லை, எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம பிள்ளைய சேர்க்கல? அங்கே ஒழுங்காக சொல்லி கொடுக்கறது இல்லை, அப்படி தானே? முதல்ல ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது அங்கே இல்லை. எதையும் சொல்லி கொடுக்கறது அது ஒரு விஷயம் இல்லையா? எதையுமே ஒழுங்கா இல்லை. அதுக்காக சேர்க்குறீங்களா? இல்லை சரி நம்ம பிள்ளை கௌரவமாக இருக்கட்டும் அப்படி சேர்க்குறீங்களா? எதுக்கு நம்ம பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களை சேர்க்குறோம்? நீங்களா உங்கள் பிள்ளைங்களை கவர்மெண்ட்டில் படிக்கிறாங்களா, ப்ரைவேட்டில் படிக்கிறாங்களா? இல்லை, உங்கள் பிள்ளைங்களை எதுக்கு கவர்மெண்ட்? நீங்கள் மட்டும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும் சரியா? ஆனால் உங்கள் பிள்ளை எங்கே படிக்கணும்? நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும், அரசாங்க பள்ளியில் வேலை செய்யணும், அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணணும். உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கணும்? ஏன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ அங்கே தான் விஷயம் சொல்கிறேன், அதான் தான் சொல்ல வரேன். ஏன் இப்படி சேர்க்குறீங்கன்னு கேட்குறேன். ப்ரைவேட்டில் என்ன கவர்மெண்ட்டில் என்ன செய்யறதில்ல, ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லை. அதானே பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில் என்ன செய்யறதில்ல, கற்றுக் கொடுக்கறதில்ல. அதனால தான் பேர் என்ன சேர்க்குறோம். எங்கே நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க, சரி ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் தானே, எங்கே ஒன்று சேர்க்கலாம் தானே. எது பெஸ்ட் ஸ்கூல் அப்படி தானே பார்க்குறீங்க. நான் குறைவா சொல்லலை, ஏன் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் பெஸ்ட் ஸ்கூல், நல்ல கோச்சிங் இருக்குது அப்படி தானே பார்க்குறீங்க. நல்ல எத்தனை வயசு? 3 வயசு பிள்ளை முடிச்ச உடனே நல்ல கோச்சிங் பார்க்குறீங்கல்ல. 3 வயசு முடிஞ்ச உடனே பிறந்த உடனே எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, எப்போ இன்னும் பாலையே மறக்கலை, எந்த ஸ்கூலு நல்ல ஸ்கூலு, அங்கே எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்களா, அங்கே ஹிந்திலேயே பேசுகிறாங்களா, அங்கே தலைகளை பேசுகிறாங்களா, அங்கே கன்னடா பேசுகிறாங்களா, இதெல்லாம் கேட்குறேன் தானே. எத்தனை வயசு பிள்ளைக்கு இன்னும் பால் மறக்கலை. பால் மார்க்கிறதுக்கு முன்னாடியே எந்த ஸ்கூலு நல்ல ஸ்கூலு, இங்கே சேர்க்கலாமா, அங்கே சேர்க்கலாமா, அங்கே சேர்க்கலாமா, இங்கே சேர்க்கலாமா யோசிக்கிறேன் தானே. எதுக்கு? நேசிக்கிறோம் தானே. நேசிக்கிறோமா நேசிக்கலையா? நேசிக்கிறதுனால தான் அதை செய்கிறோம். அப்போ ஏன் இதெல்லாம் ஸ்கூல் கிடையாதா? அதெல்லாம் ஸ்கூலா? ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல் தானே.
அங்கே 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 சினிமா கதையை சொல்லி கொடுக்குறாங்க இல்லைல்ல, இல்லை அங்கே சினிமா தேட்டரா என்ன இல்லை தானே? தினமான காலைல ஒரு காலைல மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ அப்படியே ஓட்டுறாங்க இல்லை தானே? அதுதான் ஸ்கூல் தானே, அங்கே புக் வச்சு நடத்துகிறாங்க. ஏன் போக மாட்டேங்கிற? ஏன் அனுப்ப மாட்டேங்கிற? என் பிள்ளைக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும். விழும்பதில்ல, தப்பு இல்லை, நியாயம் தான். ஸோ நாங்களும் பிரைவேட் தான் படிக்கிறோம். இதுக்கு இப்போ அங்கே போனால் எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, படிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எங்கே அனுப்பலாம்? நல்லா சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு அனுப்பணும். அதான உண்மை. சரி, பிள்ளை கற்றுக்கிறதுக்கு நல்லா சொல்கிறது அனுப்பணும், நீ கற்றுக்கிறதுக்கு அப்போ நீ வளர்ந்துட்டியா? உனக்கெல்லாம் கற்று முடிஞ்சிடுச்சா? இன்னைக்கு எதை நேசிக்கிறோம் அதான் கேள்வி. இன்னைக்கு நான் சொல்றேன், யாரோட எனக்கு ஐக்கியப்படணும்? என்னை வெறுக்கிறோன்னு என்ன செஞ்சிடக்கூடாது. என்னை வெறுக்கிறவனோடு நான் ஐக்கியப்பட்டனா இந்த வருஷம் இந்த மாத கர்த்தருடைய செயல் குறிக்க போயிடும். கர்த்தர் செயல்பட மாட்டார்ன்றத கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். என்னை வெறுக்கிறவனோடு உனக்கு ஐக்கியம் இருக்குமானால் இந்த மாசம் என் கிரியை நீ பார்க்க முடியாது. என் கிரியை நான் நிற்பாட்டிடுவேன், என் கிரியை நான் தடுத்துருவேன், என் கிரியை நான் மாற்றிடுவேன், என் கிரியை நான் செய்ய மாட்டேன்னு கர்த்தர் தீர்க்கமா சொல்றான். அந்த மாதம் நான் உனக்கு செய்யணுமா? நான் செஞ்சாதான் அது என்னமா இருக்கும்? பயங்கரமா இருக்கும். நீ செய்யறதால பயங்கரமா இருக்காது. நான் கூட தான் இருக்கிறேன். கூட இருந்தா நீ செய்யறதால பயங்கரமா மாற்றணும்னு நினைச்சிருக்கிறியா? மாற்ற மாட்டேன். நான் செஞ்சாதான் பயங்கரமா இருக்குன்னா நான் என்ன செய்ய எப்ப செய்ய விரும்புறேன்? நான் சொல்றத நீ செய். முதல்ல நான் சொல்றத என்ன சொல்ற பிள்ளை கேட்குது, அம்மா அதை செய் இதை செய். நான் சொல்றத முதல்ல நீ செய்ய, அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். அதான சொல்றோம் நம்ம பிள்ளைக்கு. அதான் நம்ம சொல்றோம், நீ என்ன பண்ணு, நீ நான் சொல்றத முதல்ல செய். இல்லையா? கர்த்தர் சொல்றா, நான் சொல்றத நீ செய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே, இவன்லாம் இருக்கிறான், அவன் இருக்கிறான், இப்படி பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்பா, நான் சொல்றத செய். என்ன சொல்றீங்க? அமைதியாரு. யாரை நேசிக்கணுமோ அவன் என்ன பண்ணு, நேசி. யாரோட யாரை நேசிக்க கூடாதோ அவனை என்ன பண்ணாத, நேசிக்காத. என்ன நேசிக்காத, நான் நேசிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபரை நீ நேசிப்பாயானால் இந்த மாதம் கர்த்தருடைய செயல் குறுகி போகமல்ல இல்லாமல் போகணும் சொல்றேன். இந்த மாசம் கர்த்தருடைய செயலை நீ பார்க்கணுமா? இந்த மாசம் கர்த்தருடைய செயலை நீ பார்க்கணுமா? கர்த்தர் என் வாழ்க்கையில செய்யறத நான் என்ன செய்யணும்? நான் பார்க்கணும். இந்த மாசம் நான் பார்க்கணும், கர்த்தர் செயல்படுறத நான் பார்க்கணும், அந்த பயங்கரமான கர்த்தர் பார்க்கணும் விரும்புறியா? கர்த்தர் செய்யணும். எப்ப செய்வா? நான் சொல்றத நீ செஞ்சா நான் செய்வேன். நான் சொல்றத நீ செஞ்சியனா நீ நினைக்கிறத நான் செய்வேன். இல்ல நீ சொல்றத நான் செய்வேன். நான் சொல்றத செய்யாத வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். என்ன சொல்றீங்க? அவர் கேட்கலாம், என்ன ஆண்டவர் சொல்றீங்க? என்னை வெறுக்கிறவனை நேசிக்காத. என்னை வெறுக்கிறவனை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு கட்டளிடுவதை எல்லாம் நீ கை கொள்ளுவாயானால். அப்படிதானே மோசே சொன்னாரு? நான் உனக்கு கட்டளிடுவதை எல்லாம் நீ என்ன பண்ணணும்? கை கொள். இல்லையா? அதான 11ஆம் வசனம். நான் உனக்கு கொள்வதை எல்லாம் இன்றைக்கு நான் சொல்றத, ஏற்கனவே சொன்னதா இல்லை, இன்னைக்கு நான் சொல்றேன் உனக்கு. ஏற்கனவே சொன்னதெல்லாம் இல்லை, இன்னைக்கு என்ன சொல்றேன்? இந்த 1ஆம் தேதி உனக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? புரிதா சொல்றது? இப்போ மோசே என்ன சொல்றார்? நான் ஏற்கனவே சொன்னேன் அதுன்னு சொன்னாரா? சீனாய் மலையில சொன்னேன் அதை சொன்னாரா? 10 கட்டளை எழுதி கொடுத்து அதுன்னு சொன்னாரா? அன்னைக்கு சொன்ன அதுன்னு சொன்னாரா? இல்லை. என்னைக்கு? இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதி நான் இன்னைக்கு உனக்கு என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சீனா. இன்னைக்கு 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சீனா இந்த எதிரிகளை நான் என்ன செஞ்சிருவேன்? உனக்கு துரத்தி உனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பேன். நான் சொல்றேன். என்ன சொல்றேன் உனக்கு? என்ன அவன் வெறுக்கிறான், என்னை வெறுக்கிறவனை நீ நேசிக்காத. என்னை வெறுக்கிறவன் அவனோட உடன்படிக்கை பண்ணாதன்றார். உடன்படிக்கை என்ன அர்த்தம்? சமாதானம் பண்றன்னு அர்த்தம். இல்லையா? பீகால் சொல்ற அபிமெலேக்கு வந்து ஆபிரகாம் என்ன பண்ணான்? உடன்படிக்கை பண்ணான். இல்லையா? அபிமெலேக்கு வந்து ஈசாக்கு என்ன பண்ணான்? உடன்படிக்கை பண்ணான். என்ன உடன்படிக்கை பண்ணான்? உன்னால எனக்கு எந்த ஒரு தீமை செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம என்னவா இருக்கலாம்? ஃப்ரெண்டா இருக்கலாம். நம்ம என்ன இருக்கலாம்? நம்ம என்னவா இருக்கலாம்? ஃப்ரெண்டா இருக்கலாம். யார் யார் ஃப்ரெண்டு? ஆபிரகாமும் எலியாசர் ஃப்ரெண்டா இருந்தா பரவாயில்ல, ஆபிரகாமும் லோத்தும் ஃப்ரெண்டா இருந்தா பரவாயில்ல. ஆனா நம்ம என்ன விரும்புறான்? ஆபிரகாம் அபிமெலேக்கு என்னவா இருக்க விரும்புறான்? ஃப்ரெண்டா இருக்க விரும்புறான்ல. இப்ப ஃப்ரெண்டா இருக்க விரும்புறத என்ன சொல்றான்? வந்து எனக்கு ஒருத்தங்க என்ன பண்ணாத, செய்யாத. நம்ம என்னவா இருக்கலாம்? சமாதானமா இருக்கலாம். அவன் விரும்புறான். அப்ப உடன்படிக்கை என்ன அர்த்தம்?
சமாதானத்தை விரும்புறது இல்லையா, ஐக்கியத்தை விரும்புறது. யாரோட ஐக்கியம்? இப்ப ஆபிரகாம் விட்டுடுங்க, சரியா? இப்ப இந்த 7 ஜாதியோட நீ என்ன படக்கூடாது? ஐக்கியப்படக்கூடாது. ஏன் ஐக்கியப்படக்கூடாது? அவங்க என்ன வெறுக்கிறவங்க. அப்ப கர்த்தரை வெறுக்கிற ஒரு ஜனத்தோடு நீ ஐக்கியப்பட்டனா, கர்த்தரை வெறுக்கிற ஜனத்தோடு ஐக்கியப்பட்டனா, என் செயல்பாட்டை நான் செய்ய மாட்டேன். என் செயல்பாட்டை என்ன செய்ய மாட்டேன்? நான் செய்ய மாட்டேன். அப்ப கர்த்தரை வெறுக்கிறது நடத்த கர்த்தர் எப்படி இருக்கிறா? வார்த்தையா இருக்கிறா. அப்ப வார்த்தையை வெறுக்கிற ஒரு நபரோடு, வார்த்தையை வெறுக்கிற ஒரு நபரோடு எனக்கு ஐக்கியம் இருக்குமானால், என் வார்த்தையை வெறுக்கிற ஒரு நபரோடு ஐக்கியம் இருக்குமானால் உனக்கு என்ன செய்ய மாட்டேன்? நான் உனக்கு செய்ய நினைச்சிருக்கிறத நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நம்ம வார்த்தையை நேசிக்கிறவங்களா, வார்த்தையை வெறுக்கிறவங்களா? நான் யாரு, நீங்க யார்? இப்ப நம்ம ஐக்கியப்படுற நபர் யார்? நம்ம இருக்கிறோமே, நம்ம இன்னைக்கு எதை விரும்பி வந்திருக்கோம்? 1ஆம் தேதி சர்ச்சுக்கு வந்து எதுக்கு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு நல்ல வார்த்தை எனக்கு வேணும், அதுக்கு தான் வந்திருக்கிறீங்களா? எனக்கு வார்த்தை வேணும்னு ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களா? எனக்கு வார்த்தை வேணும்னு ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறீங்களா? என் தம்பி சொந்த தம்பி கல்யாணம், என் தம்பியில் சித்தி பையன் கல்யாணம். அந்த நாளில் கரெக்டாக எனக்கு பார்த்தா நான் பைபிளுக்கு படிச்சிருக்கும் போது 5 நாள் என்ன செய்யணாக்க பால் அடைக்கலத்தை வச்சு வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறாங்க. நான் கல்யாணத்தை அப்படியே விட்டுட்டு நேரம் 5 அங்கே உட்காந்துருந்தேன். அதனால் எனக்கு செத்து பக்கம் சின்ன மனஸ்தான் வந்துச்சு, நீ என்ன வேணால் படிச்சுட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன வேணும்? ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை அன்னைக்கு ஹை லெவல் எடுத்தது பாச பால் அடைக்கலாம், பெஸ்ட். இன்னைக்கு அவர் இல்லை, அது பாச பால் அடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தை அவ்வளவு பக்கம் எடுப்பார், அவ்வளவு கிளீன் எடுப்பார். நான் சொன்னிச்சேன், இந்த சமயத்தை விட்டுட்டேன்னா நான் திரும்ப என்ன செய்ய முடியாது? இதை நான் கற்றுக்க முடியாது. அன்னைக்கு கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்தை அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். அன்னைக்கு மட்டும் என் சித்தி பையன் கல்யாணம் கல்யாணம் உட்காந்து சாப்பிட்டு நான் எதை கற்றுக்க முடியாது தெரியுமா? இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தை அவ்வளோ விளங்கிக்க முடியாது. வெளிப்படுத்தின விஷயத்தை அவளை நீ புரிஞ்சிக்க முடியாது. வெளிப்படுத்தின விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா அதுக்குன்னு கிருபை பெற்றவர்கள் அதை விளக்கினாதான் நீ விளங்கிக்க முடியும். என் சொந்த சித்தி பையன் கல்யாணம், சொந்த சித்தி பையன் கல்யாணம், உலக தலைமை தான் வந்து கல்யாணத்தை நடத்துறார். தலைமை தான் வந்து கல்யாணத்தை நடத்துறார். கிறிஸ்துவ முறைப்படி தான் கல்யாணம், கிறிஸ்துவன் கல்யாணம். நான் சொன்னேன், நீ எந்த கல்யாணமா இரு, எனக்கு எதான் முக்கியம்? எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு இந்த நேரத்தில் இதை விட்டனா இந்த வெளிப்படுத்தின விஷயம் என்ன செய்ய முடியாது, என்னால் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னா என்னால் முடியாது. நான் கல்யாணத்தை ஒதுக்கி வச்சுட்டு நான் 5 பேர் கூட்ட உட்கார்ந்து. எதுக்கு நான் பண்ணது? எதுக்கு? எனக்கு தேவைன்னா என்ன தேவை? எனக்கு வார்த்தை எனக்கு தேவை. எதுக்கு பைபிள் அதிகம் லீவ் போட்டேன்? வார்த்தை எனக்கு அவசியம். வார்த்தை இல்லையா அது எப்பேற்பட்ட நபர் தான் சரி நான் தூக்கி ஓரம் வச்சிருவேன். அது எவ்வளோ பேர் நபர் தானும் சரி, வார்த்தை இல்லையா தூக்கி ஓரம் வச்சிருவேன். அது யார் வேணா இருக்கட்டும், அவங்க எவ்வளோ என்ன வேணா இருக்கு, எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. எனக்கு தேவை என்ன? வார்த்தை. எனக்கு தேவை வார்த்தைனா இன்னைக்கு எதை நேசித்து சபைக்கு வந்திருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போன விரும்புறேன்னா அங்கே எதையாவது கற்றுக்கக்கூடியதாக இருந்தால் நான் போவேன். இல்லையா அது எவ்வளோ பேர் தூக்கி ஓரம்பட்டு போயிட்டே இருந்துருவேன். ஏன்? எனக்கு தேவை வார்த்தை. அங்கே போனால் எனக்கு ஒரு வார்த்தை வருமா? ஒரு காலத்தை நான் கற்றுக்கொள்ள முடியுமா? இது வரைக்கும் நான் கற்றுக்கொள்ளாத ஒன்றை என்னால் கற்றுக்கொள்ள முடியுமா? நான் சொல்ல புக் எடுத்தோடனே அப்படி என்ட்ரன்ஸை பார்ப்பேன், அப்படி முதல் பகுதியை பார்ப்பேன். அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் இந்த புஸ்தகம் வாங்கலாமா வேணாமான்னு. பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அவங்களுக்கு அது இருக்கலாம். நான் எடுத்து பார்ப்பேன். அந்த தலைப்பு இந்த முதல் இந்த இன்ட்ரடக்ஷன் இருக்கிற பற்றியா, இன்டெக்ஷன் இருக்கிற பற்றியா, இதை படிப்பேன். அதை படித்து பார்த்த உடனே இதை வாங்கலாமா வேணாம் முடிவு பண்ணிவிடுவேன். உள்ள என்ன இருக்குன்றது இந்த தலைப்பை வச்சு என்ன பண்ணிடலாம், உள்ள சரக்கு என்ன இருக்குதுன்றது சரியா, உள்ள என்ன சரக்கு இருக்குன்னு சொல்ல. எனக்கு ஒரு புஸ்தகத்தில் ஒரே ஒரு லைன் கிடைச்சா எனக்கு போதும், அது 500 ரூபாய் கூட வாங்கிடுவேன். ஒரே ஒரு லைன், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. 750 எனக்கு ஒரு புக்கு வாங்கணும், 750 ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கணும். அது எனக்கு கிடைத்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் பரிசுத்தம் மொத்தத்தை எடுத்துட்டு வரேன். எனக்கு அதில் கிடைச்ச ஒரே ஒரு வார்த்தை தான் பரிசுத்தமான என்று 94 தலைப்பில் பேசுவதற்கு இதுவரைக்கும் எனக்கு கிருபை இருக்கு. எவ்வளோ? அந்த புக்கோட விலை 700 ரூபாய். அந்த 700 ரூபாய் வாங்கினது எதுக்கு? அப்படி எடுத்து பார்த்தேன், ஒரே ஒரு தலைப்பு எனக்கு பிடிச்சிச்சு. எல்லா தலைப்பும் எனக்கு பிடிக்கல, ஒரே ஒரு தலைப்பு எனக்கு பிடிச்சிச்சு. அந்த ஒரு தலைப்புக்காக 700 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அந்த ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்பில் எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு வார்த்தை. அந்த 700 ரூபாயில ஒரு தலைப்பில் எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே சிங்கிள் வேர்டு.
ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு 94 பிரசங்கம் பண்ண வச்சுருக்கு. இல்லை, நம்ம எதை நேசிக்க விரும்புகிறோம்? வார்த்தையை நேசிக்கிற ஒரு நபரோடு உனக்கு ஒரு ஐக்கியம் இல்லைன்னா, வார்த்தையை நேசிக்கிற ஒரு நபரை நீ வெறுப்பண்ணா, இல்ல வார்த்தையை நேசிக்காத ஒரு நபரை நீ நேசிப்பாயனா, இந்த மாதம் கர்த்தருடைய செயல் குறுகி போயிடும். அந்த கர்த்தருடைய செயலை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்னா, நம்முடைய வாழ்க்கையில செயல்பட மாட்டேன்னு கதை தீர்க்கமா சொல்றான். இன்னைக்கு யாரை நேசிக்க விரும்புறேன்? இன்னைக்கு நம்ம நேசிக்கிறோம், எதன் அடிப்படையில் நேசிக்கிறோம்? எதன் அடிப்படையில் நேசிக்கிறோம்? பவுலை கேட்ட சொல்லுவா, பவுலை கேட்ட சாரி பவுல் லீடியால கேட்ட சொல்லுவான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் லீடியால கேட்ட சொல்லுவான். என்ன சொல்லுவா தெரியுமா? பவுலுக்கு வீட்டில் தங்குன்னு சொல்லுவான். அந்த தங்குன்னு சொல்றதுக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தை கொஞ்சம் பாருங்க. லீடியால் பவுலை நோக்கி, நீர் எங்களிடத்தை நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீ என்னிடத்தில் கண்டால், அப்பொழுது தியேத்திர ஊரானும் விற்கிறவனும் ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் கவனிக்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்தருளினார். பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். நான் விசுவாசம் என் வீட்டில் தங்காத, நான் விசுவாசின்றதுனால என் வீட்டில் நீ தங்காத. நான் ஏதோ உங்க சர்ச்சுக்கு வந்ததுனால எங்கள் வீட்டில் தங்காத. நான் உங்க சர்ச்சை பிரசங்கத்தை கேட்டதுனால என்ன தங்காத. உங்க பிரசங்கத்தை நான் எழுதுறதுனால நீங்க தங்காத. என்ன பாரு, என்ன சோதிச்சு பார். என்னை தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவரை நீ பார்த்தீன்னா என் வீட்டில் தங்கு, இல்லையா என் வீட்டில் காலி வைக்கிறது போயிட்டே இரு. இன்னைக்கு இது எதன் அடிப்படையில் நமக்கு ஐக்கியம் இருக்குது? விசுவாசத்தின் அடிப்படையில். அவங்கள என்ன பார்த்த எப்பா, அந்த வார்த்தையை அவ அப்படியே விசுவாசிக்கிறாங்க, இந்த வார்த்தையை அப்படியே அவங்க நம்புறாங்க, இந்த வார்த்தையின் படி அப்படியே செயல்படுறாங்க. அவங்களுடைய இன்னைக்கு நம்ம நேசிக்கிறோமே, நம்ம ஐக்கியப்படுறோமே, நம்ம ஆலயத்துக்கு போறோமே, எதுக்காக? எதுக்காக? நான் சொன்னேன் இல்லையா, நான் இருந்த இடத்துக்கும் போன இடத்துக்கும் சொல்றேன். அன்னைக்கு பஸ் ஃபேர் 15 ரூபாய் பஸ் ஃபேர். அன்னைக்கு நான் சொல்றேன் 20 வருஷம் முன்னாடி 15 ரூபாய் பஸ் ஃபேர். 15 ரூபாய் பஸ் ஃபேர்ல போய் தான் நான் வெளிப்படை விஷயத்தை கத்துக்கிட்டேன். காண போன அப்போ ஒரு நாளைக்கு 30 ரூபா செலவு பண்ணணும். நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு கூலி ஆம்பளைக்கு 20 ரூபாய் தான். நான் சொல்றது ஒரு நாளைக்கு ஆம்பளை வேலைக்கு போனா கூலியே 20 ரூபாய் தான். 20 ரூபாய் கூலினா நான் போனது ஒரு நாளைக்கு 30 ரூபாய். அப்ப எவ்வளவு நாள் வேலை செய்யணும்? 1.5 நாள் வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு பஸ் ஃபேர் போட முடியும். வேலையும் கெட்டு இவ்வளவு பஸ் ஃபேரை செலவு பண்ணி தான் என்ன செஞ்சோம், நான் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு எதை நான் கேட்கறதுன்னா, எதுக்காக ஆலயத்துக்கு போறோம், எதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம், என்ன சம்பவ காரியத்துக்காக ஒரு சபைக்குள்ள போறீங்க? ஒரு சபைக்கு போறீங்களா எதுக்கு? வார்த்தைக்காக போறீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், கோயிலுக்கு போகணும், எங்க போலாமே. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு குடிகாரனுக்கு கூட தெரியுது தான் எந்த வீட்டுக்கு போகணும்னு. எந்த குடிகாரன் அடுத்த வீட்டில் தையல் இருக்கிறத பார்த்தீங்களா? எந்த குடிகாரனை தன்னை மீன போத கீழே சாக்கடை விழுந்து கிடக்கிறான், சாக்கடையில கூட விழுந்து கிடக்கிறான் ஒளிய அவன் எங்க போக விரும்பல, அடுத்த வீட்டில் கதவை தட்ட விரும்பல இல்லையா? ஒரு குடிகாரனுக்கு தெரியுதா எங்க போகணுன்னுட்டு. குடிச்சு போட்டவன் அவனை குடிகாரன்றோம், அந்த குடிகாரனுக்கு தெரியுது தான் எங்க போகணும், எந்த இடத்துக்கு, எந்த வீட்டுக்குன்னா. அவன் சொல்ற 12 மணி ஆனோம் எந்த கதவை போய் தட்டுறான், அவன் வீட்டு கதவை தான் போய் தட்டுறான். அவனுக்கு தெரியுது இதான் நம்ம வீடு. இங்க இப்ப நான் சொல்றேன், அடுத்த வீட்டில் அவனுக்கு என்ன வச்சிருக்கோம்? சரி, இந்த வீட்டில் எதுக்கு அவங்க அவன் வீட்டில் எதுக்கு போய் கதவை தட்டுறான்? குடிக்காரன் வீட்டு போய் கதவை தட்டுறான்ல. எங்க குடிக்காரன் அவன் வீட்டில் போய் நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டுறான்ல. தட்டுறான், எதுக்கு கதவை தட்டுறான்? அந்த வீட்டில் தான் அவனுக்கு சாப்பாடு இருக்குது, அந்த வீட்டில் தான் பக்கத்து வீட்டில் அவனுக்கு சாப்பாடு இருக்குது. அப்ப அவனுக்கு என்ன புரியுது? இந்த வீட்டில் தான் என்ன வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்க போகணும்? எனக்கு சாப்பாடு வைக்கப்பட்ட இடத்துல நான் போகணும். நான் அடுத்த போய் சாப்பாடு கடைபிடி கிடைக்கும். நீ எவ்வளவு பேரும் வார்த்தையை நேசிச்சு சபைக்கு வர்றவங்க, அப்படிப்பட்ட நபரோடு ஐக்கியம் இருந்தால், அப்படிப்பட்ட நபரை நேசிச்சா, வார்த்தையை வெறுக்கிற ஒரு நபரோடு ஐக்கியம் இல்லாம இருந்துச்சுன்னா, கர்த்தர் இந்த நாட்களில் இந்த மாதத்துல நம்முடைய பட்சத்தில் இருந்து கர்த்தர் கிரியை செய்வார்.
அவன் வார்த்தையை நேசிக்கல, வார்த்தைக்கு சம்மந்தம் இல்லை, வசனங்களோட சம்மந்தம் இல்லை, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சபைக்கு போகிறோம். எதுக்கு இது? 1ஆம் தேதி எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும் இல்லையா? 1ஆம் தேதி எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும். கோயில் பண்ண கொலை குத்தமா? 1ஆம் தேதி கோயில் பண்ண ஏசன துப்பாக்கி சுற்ற போகிற டப்பு டப்புன்னு இல்லை தானே? அப்புறம் எதுக்கு வரணும்? வர்றதே எதுக்கு? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். நீ தேவன் திரும்ப அந்த வார்த்தை போயிட்டே இருக்கிறா. நீ வந்தது எதுக்கு இன்னைக்கு? வார்த்தைக்கா? வார்த்தைக்காக வந்திருக்கிறியா? 1ஆம் தேதி கோயிலுக்கு போன்னு வந்திருக்கிறியா? 1ஆம் தேதி கோயிலுக்கு போன்னு வந்தனா கத்தோலிக்கிறிய மறந்துட்டு போயிடு. இல்லை, எனக்கு வார்த்தை வேணும், எனக்கு வாசனை. 1ஆம் தேதி இந்த மாசம் முழுசும் கத்தன் எப்படி நடத்த போறார், இந்த மாசம் முழுசும் என் ஆண்டவர் எப்படி நடத்த போறான்னு என்னைக்கு தெரியும்? 1ஆம் தேதி தானே தெரியும். இந்த மாசம் எப்படி நடத்த போறார், இந்த மாசம் ஆண்டவர் எப்படி நடத்த போறாரு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தெரியும். இந்த வாரம் முழுசும் ஆண்டவர் எப்படி நடத்த போறாரு எப்ப தெரியும்? அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை தெரியும். 1ஆம் தேதி எப்படி தெரியும்? இந்த மாசம் எப்படி நடத்த போறாரு, நான் என்ன பிரச்சனை சந்திக்க போறேன். இப்ப என்ன சொல்றார்? எதிரியை பூரா துரத்த பண்றார் இல்லையா? எதிரியை பூரா துரத்த பண்றார். எதிரி எங்க இருக்கிறான்? ஒண்ணு புதுசா வர எதிரியும் இருக்கிறான், பழைய எதிரியும் இருக்கிறான் இல்லையா? புதுசா வர எதிரியும் இருக்கிறான், பழைய எதிரிகளும் இருக்கிறாங்க. ஆக என்ன விரும்புறா? எதிரியை துரத்த. எதிரி எத்தனை விதம்? 2 விதம். அப்ப என்ன செய்யறா? ஓ, அப்ப இந்த மாசம் என்ன செய்ய போற? தேவன் சத்ருவை நமக்கு துரத்த போறாரு, போராட்ட நிலக்கத்தை மாற்ற போறாரு, சத்ரு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற போறாரு. என்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும்? என்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும்? உனதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவள் சொல்றா, என்ன சொல்றா? உன்னோட கூட நான் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும், ஜனங்க எல்லாம் பார்ப்பாங்க. என்ன செய்ய போறீங்க? உன் எதிரி புறம் என்ன செஞ்சிருவேன்? நான் துரத்துவேன். உன் எதிரியை புறம் துரத்துவேன். அந்த எதிரியை துரத்துறதா யார் பார்ப்பான்? உன் கூட கிரவணம் பார்ப்பான், உன் கூட ஜனங்களும் பார்ப்பாங்க. அவ்வளோ பெரிய கருத்தை செய்வேன். அதை செய்யணும்னு சொன்னா நான் செய்யணும் ஒழிய நீ துரத்தக்கூடாது, நான் துரத்துவேன். அப்ப நான் செய்யற வரைக்கும் என்ன மாறு? நீ சைலண்டாரு. நான் செய்யற வரைக்கும் சைலண்டாரு. எப்படிலாம் சைலண்டாரு? யார் கூட சேரணுன்றதை கொடுத்து சைலண்டாரு. யார் கூட சேருன்றதை வச்சு சைலண்டாரு. யார் கூட சேரக்கூடாது? என்ன வெறுக்கிற ஒரு நபரோடு கூட நீ சேர்ந்துன்னா நான் விளைக்குவேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பார்ப்பாங்களே, இவனை சண்டை போட்டு நிற்பான், அவன் கூட இவன் சாத்தி இவன் விளைக்குவான். பார்த்தீங்களா? ஓ, நீ அவன் சின்ன பிள்ளைங்க, நம்மளே அப்படி தானே இருக்கிறோம் இல்லையா? யாரு? ஓ, அவங்க 2 ஒன்றாயிட்டாங்களா? அப்போ நான் அங்கே போக மாட்டேன். ஏன் ஏன் எதிரி கூட எப்படி போய் சேரலாம்? அவங்க என் எதிரி கூட போய் சேர்ந்துட்டாங்கல்ல, அப்போ நான் என்ன செய்ய மாட்டேன்? ஃபோன் அடிச்சு கூட எடுக்க மாட்டேன் தானே? ஏன் ஃபோன் அடிச்சு கூட எடுக்க மாட்டேன்? ஏன் எடுக்க மாட்டீங்க? நான் ஃபோன் அடிச்சா இல்லை, பொதுவாக அந்த ஃப்ரெண்டுக்கு கூட ஃபோன் எடுக்க மாட்டாங்கல்ல. ஏன் எடுக்க மாட்டாங்க? அவன் கூட போய் சேர்ந்தான்ல, அவன் கூட போய் சேர்ந்துட்டான்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? ஃபோனை எடுக்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டோம்? எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் கூட என்ன செய்கிறேன்? அப்போ நீ வந்துட்டு உனக்கு பிடிக்காத ஆள் கூட சேர்ந்தா நீ பேச மாட்டேன் இல்லையா? அவர் மட்டும் அவருக்கு பிடிக்காத ஆள் சேர்ந்தா கூட அவர் பேசி உட்காந்துப்பார். அப்படி தானே? அவரை வெறுக்கிற ஒரு நபரோட ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய செயலை நீ பார்க்கவே முடியாது. அப்ப கர்த்தர் வெறுக்கிறவனை பார்க்க முடியல, பரவாயில்ல. கோபம் அப்படி இப்படி திரும்பும், ரிவேஸ் ஆயிடும். கோபம் ஆயிடும், ரிவேஸ் ஆயிடும். என்ன ரிவேஸ் ஆயிடும்? அவன் மேல போற கோபம் உன் மேல திரும்பும். அதான் யோசபாத்து சொன்னா, உன் மேல கடுமையா குறைந்துச்சு, ஆனா சின்ன காரியம் அதனால தப்பிச்சுட்டேன். ஆனா ஒண்ணு, கர்த்தருடைய கோபம் நமக்கு மேல வராம இருக்குன்னா ஒண்ணு செய், கர்த்தர் வெறுக்கிறவனை நேசிக்காது. அப்ப கர்த்தர் வெறுக்கிறவனை நேசிச்சா அவன் மேல போற கோபம் நம்ம மேல வந்துருமா? அவன் மேல போற கோபம் நம்ம மேல வந்துருமா? 2 பேர் ஒரே ஆளு 2 இடத்துல. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 22ஆம், இந்த ஒரு சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 22. அந்த செய்தியை சாபத்தை குறித்து பேசும்போது உங்களுக்கு அதை குறித்து அந்த சாபத்திலிருந்து பேசியிருக்கிறேன், ஆனால் ஞாபகப்படுத்தி அதை முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 26 35 பாருங்க. 35 பாருங்க. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. சாயங்காலத்தில் இறந்து போனான். ஒரு நிமிஷம். 22 சரி, 20. அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் இல்லை, அதில் 20ஆம் அதிகாரம் 35 பார். 20ஆம் அதிகாரம் 35.
அப்பொழுது தீர்க்கதரிசி புத்திரர்களில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்ன அடி என்றான். அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, இதோ போடப்பட்டு போன உடனே என்றான். அப்படியே அது அவனுக்கு நடந்தது. அடுத்தது, அதன் பின் வேறொருவனை கண்டு என்ன அடி என்றான். அந்த மனுஷன் காயம் உண்டாக அடித்தான். உடனே அவன் சாம்பல் முகத்து மேலே சாம்பல் போட்டுக்கிட்டு ஆகாப் ராஜா வருகிற வழியா அவன் போய் நின்று ராஜாவை பார்த்து ஆகாப் கூப்பிட்டு, அந்த தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு சொல்றான், உமது அடியான் ஒருவன் விலகி கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனான், உன் பிராணம் அவனுக்கு ஈடா இருக்கும் என்று சொன்னான். அல்லது என்றான். உமது அடியான் வேலை பார்த்துருக்கும் போது அந்த அவன் தப்பி ஓடிட்டான். பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியும் ஆகும் என்று சொன்னான். அப்பொழுது உடனே சாம்பலெல்லாம் முகத்தை தொடச்சிட்டு, இஸ்ரவேலின் ராஜா அறிந்து கொண்டான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அவனை நோக்கி, சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டவனை மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போக பண்ணும்படி நீ விட்டபடியினால். எப்படி விட்டான் தெரியுமா? எப்படி விட்டான் தெரியுமா? அந்த 20 வாங்க, 31 பாருங்களேன். 31 பெனாதாத்துடைய ஊழியக்காரன் சொல்றான். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன் அவனை நோக்கி, இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிற, கட்டி சுற்றி கொண்டு இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோட வைப்பான் என்று சொல்லி போனார்கள். வந்து என்னை உயிரோட வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா? அவன் என் சகோதரன் என்று அவன் சொன்ன உடனே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். எதை பிடிச்சுக்கிட்டான்? பெனாதாத் யாரு? கொலைக்கு நியமிக்கப்பட்டவன், சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டவன். அதான் அங்க பின்னாடி வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டவனை நீ தப்பி போக பண்ணிட்ட இல்லையா? எதனால தப்பி போக பண்ண? பெனாதாத்தை ஆகாப் என்ன செய்யறான்? நேசிக்க ஆரம்பிச்சுட்டான். பெனாதாத் தான் எதிரி. பெனாதாத்தை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறார். பெனாதாத்தை இஸ்ரவேல் என்ன செய்யணும்? அழிக்கணும்னு கர்த்தர் விரும்புறான். ஆனா அழிக்கணும்னு விரும்பும் போது யாரை கர்த்தர் அழிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த பெனாதாத் யாரு? தேவனை வெறுக்கிறவன், தேவ ஜனங்களை வெறுக்கிறவன். இவன் யாருக்கு விரோதமா வந்திருக்கிறான்? இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்திருக்கிறான் இல்லையா? இஸ்ரவேலருக்கு விரோதமா வந்திருக்கிறான். இஸ்ரவேலர் யாரு? தேவனுடைய ஜனம். அப்ப தேவனுடைய ஜனத்தை வெறுப்பதும் தேவனை வெறுப்பதும் ரெண்டு ஒண்ணு. ஒரு பக்கம் வார்த்தை, மறுபக்கம் என்ன? தேவ ஜனத்தை வெறுப்பது இல்லையா? தேவ ஜனத்தை பவுல பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையா அப்படின்னு கேட்டார்ல. ஆமா, என்ன முள்ள உதைச்சான்? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்தினாய் அப்படித்தானே கேட்கிறாரு. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்தினா? ஆமா, என்னை இயேசுவை துன்பப்படுத்தினா. அப்ப என்ன சொல்றாரு? இந்த சபையை நீ துன்பப்படுத்தினா, நீ என்னையே துன்பப்படுத்த. அப்ப தேவ ஜனத்தை வெறுக்கிறதும் தேவனை வெறுக்கிறதும் ஒண்ணு, தேவ வார்த்தையை வெறுக்கிறதும் தேவனை வெறுக்கிறதும் ஒண்ணு. எழுத்துமார்க சொல்றேன், உருவத்தில் இருக்கிற இயேசுவை வெறுக்கிறதும் ஒண்ணுதான், வார்த்தையை வெறுக்கிறதும் ஒண்ணுதான், தேவனுடைய ஜனத்தை வெறுக்கிறதும் ஒண்ணுதான். இயேசுவை வெறுக்கிறதும் ஒண்ணுதான். அந்த கூட்டம் எந்த கூட்டம்? 7 ஜாதி என்ன கூட்டம்? இயேசுவை வெறுக்கிற கூட்டம் இல்லையா? உள்ள இருக்கிற ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? வார்த்தையை வெறுக்கிற ஒரு கூட்டம். அது கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன கூட்டம்? தேவ ஜனத்தை வெறுக்கிறது ஒரு கூட்டம். இந்த 3 கூட்டமே தேவனை வெறுக்கிற கூட்டம் தான். இந்த 3 கூட்டம் இயேசுவை வெறுக்கிற கூட்டமோ தேவனை வெறுக்கிற கூட்டம் தான். வார்த்தையை வெறுக்கிற கூட்டமோ தேவனை வெறுக்கிற கூட்டம் தான். தேவ ஜனங்களை வெறுக்கிற கூட்டமோ தேவனை வெறுக்கிற கூட்டம் தான். இந்த 3 காரியம் செய்கிற கூட்டத்தோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா ஐக்கியம் இருக்கக்கூடாது. யாரை வெறுக்கிறவங்க?
அந்த 7 ஜாதியில் ஆல்ரெடி தேவனை வெறுக்கிறவங்க, அவனை ஐக்கியம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன? வார்த்தையை வெறுக்கிறவங்க, அவனும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. மூணாவது என்ன? தேவ ஜனங்களை வெறுக்கிறவங்க. இந்த பணதாத் யாரு? தேவ ஜனத்தை வெறுத்தவன், தேவனுடைய ஜனத்தை வெறுத்தவன். ஆகாப் யாரு? தேவ வார்த்தையை வெறுத்தவன். 2:19 வாசல் இல்லையா? என்ன வெறுக்கிறவன் என்ன செய்யற? நீ சிநேகிற சொன்ன எதை வெறுக்கிறாம? கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்தவன் யாரு? ஆகாப் ராஜா. ஆனாதான் யோசபாத்து மேல கர்த்தருடைய கோபம் போக வேண்டியிருந்துச்சு. மிகாயா சொன்ன வார்த்தை நேசிச்சானே வெறுத்தானா? ஆகாப் மிகாயா சொன்ன வார்த்தை நேசிச்சானே வெறுத்தானா? வெறுத்தான் இல்லையா? அவன் யாரு? வார்த்தையை வெறுக்கிறவன் இல்லையா? கானான்ல இருக்கிற 7 ஜாதி யாரு? தேவனையை வெறுக்கிறவங்க. ஆகாப் யாரு? வார்த்தையை வெறுக்கிறவன் இல்லையா? பெனாதாத் யாரு? தேவ ஜனங்களை வெறுக்கிறவன். இந்த 3 கூட்டத்துக்கு பேருமே கர்த்தரை வெறுக்கிறவங்க. கானான்ல இருக்கிற 7 ஜாதியும் ஆண்டவரையை வெறுக்கிறவங்க. ஆகாப் யாரு? வார்த்தையை வெறுத்தவன். பெனாதாத் யாரு? தேவ ஜனங்களை வெறுத்தவன். 3 கூட்டம் என்ன பேர் தான்? 3 கூட்டம் என்ன பேர் தான்? தேவனை வெறுக்கிறவர்கள். இந்த தேவனை வெறுக்கிறவனை கர்த்தர் செய்ய விரும்புறா? சங்காரம் பண்ண விரும்புறா. ஆனா ஆகாப் என்ன செஞ்சிட்டான்? கர்த்தர் யாரை சங்காரம் பண்ண நினைச்சாரோ அவன் என் சகோதரன் சொல்லி 2 பேரும் ஏறி ஒன்னா உட்காந்து வரான் பாருங்களேன். 2 பேரும் ஏறி அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. கவனித்து உடனே பிடித்துக்கொண்டு என்றான். அவன் நீங்கள் போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். வந்தபோது தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு 2 பேரும் ஜோடி உட்காந்து வரான் பாருங்களேன். என்ன ஆயிட்டான்? போய் பெனாதோட கூட பெனாதோட என்ன ஆயிட்டான்? போ நல்ல ஐக்கியம் ஆயிட்டான் பாருங்களேன். ஏன்? அவனுக்கு யாரை பத்தி கவலை கிடையாது. இவன் தேவ ஜனத்தை வெறுக்கிறவனா, இவன் வார்த்தையை வெறுக்கிறவனா, இவன் கர்த்தரை வெறுக்கிற, அதை பத்தி அவனுக்கு என்ன கிடையாது, கிடையாது. யாரோ அவன் ஐக்கியப்பட்டுக்கணும். அவனுக்கு என்ன? அவனும் ராஜா நம்மளும் ராஜா, அவனும் ராஜா நம்மளும் ராஜா, ஒரே இடத்துல இருக்கிறோம், ஒரே வேலை செய்யறோம், செய்யுங்க. ஐக்கியம் எப்படி? ஐக்கியம் எப்படி? இந்த 3 செய்யறான். இது நிமித்தமா? எது நிமித்தமா? அவனை நேசிச்சு தப்பி போக பண்ணிட்டுல நிலைமை என்ன? பின்னாடி வாசிங்க, அடுத்த வசனம் முடிக்கிறேன். அது ஒன்னோட முடிக்கிறேன். அடுத்த வசனம். இல்ல, சங்கத்தில் நியமிக்கப்பட்டவனை, மனுஷனை உன் கையில் தப்பி போக பண்ணி உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்துக்கு ஈடாகவும். கோபம் யார் பக்கம் திரும்பிடுச்சு? யார் மேல திரும்ப வேண்டிய கோபம் யார் மேல திரும்பிடுச்சு? பெனாதாத் மேல திரும்ப வேண்டிய கோபம் ஆகாப் மேல திரும்பிடுச்சு. ஏன்? கர்த்தரை வெறுக்கிறவனை நீ நேசிச்சுட்ட. கர்த்தருடைய கோபம் இன்னைக்கு நம்ம மேல வராம இருக்கணும்னா, யோசபாத் ஏன் கோபம் வந்துச்சு? கர்த்தரை வெறுக்கிறவனை நீ சிநேகிச்சுட்ட. ஆகாப் மேல ஏன் கோபம் வந்துச்சு? இப்போ கர்த்தருடைய ஜனத்தை வெறுக்கிறவனை நீ சிநேகிச்சுட்ட. அப்ப தேவ ஜனத்தை வெறுக்கிற ஒரு நபரோடு கூட இன்னைக்கு ஐக்கியம் இருக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறா. அப்படி இருக்கமானால் இந்த மாதம் கர்த்தருடைய கிரியைகளை நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கர்த்தருடைய கிரியை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்? சத்துருக்கள் மீதெல்லாம் நம்ம ஜெயம் எடுக்கணும். நம்ம சத்துருக்களை எல்லாம் தேவன் துரத்தி விடணும். அவர் நமக்கு செய்கிற காரியம் எப்படி இருக்கணும்? பயங்கரமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும், மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும், அதிசயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா இன்னைக்கு உன் ஐக்கியத்தை சரிப்படுத்து. என்ன ஐக்கியம்? கர்த்தரை நேசிக்கிறவனை நீ நேசிப்பாயானால், கர்த்தருடைய ஜனங்களை நீ நேசிப்பாயானால், வசனத்தையும் வார்த்தையும் நேசிப்பாயானால். நாம யாரா இருக்கணும்? வார்த்தையை நேசிக்கணும், தேவ ஜனத்தை நாம் நேசிக்கணும், தேவனை இன்னைக்கு தேவனை நேசிக்கிறோம், வசனத்தை விட்டுட்டோம், ஸோ தேவ ஜனங்களை விட்டுட்டோம். இதை 2ஐயும் இன்னைக்கு மாறுமானால் ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய முடியாது? நம்முடைய பட்சத்திலிருந்து கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்க முடியாது. கர்த்தர் கிரியை நடப்பிச்சு நமக்கு பயங்கரமான கர்த்தர் ஆண்டவர் செய்யணும்னு சொன்னா இன்னைக்கு ஒரு முடிவெடு. என் ஐக்கியத்தை நான் சரிப்படுத்த, இந்த முதல் நாள்ல என் ஐக்கியத்தை நான் சரிப்படுத்த விரும்புறேன். என்ன ஐக்கியம்? தேவனை நான் நேசிக்கணும். 2 என்ன? தேவ வார்த்தையை நான் நேசிக்கணும். 3 என்ன? தேவ ஜனங்களை, ஜனங்கள் அல்ல. எந்த ஜனம்? உள்ள உட்காந்துக்கணும் தேவஜன அர்த்தம் இல்ல. உள்ள உட்காந்துக்கணும் யாரா இருக்கணும்? உள்ள இருக்கணும் யாரா இருக்கணும்? வார்த்தை நேசிக்கிறவனா, இயேசுவை நேசிக்கிறவனா, தேவ ஜனத்தை நேசிக்கிறவனா பார்த்துக்கோ. இதை நான் எனக்குள்ளும் இருக்கணும். இப்படிப்பட்ட நபரோடு கூட எனக்கும் ஐக்கியம் இருக்குமானால் கர்த்தர் செய்கிற காரியம்
பயங்கரமா இருக்கும். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே, உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமான காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பயங்கரமான காரியத்தை நமக்கு செய்யணும். இந்த பயங்கரம் என்ன? மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் கண்டு அதிசயப்படக்கூடிய அளவுக்கு இந்த காரியம் இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் நான் செய்ய விரும்புகிறேன். மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படுவாங்க, இப்படியெல்லாம் நடக்குதா, இப்பெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சா, இப்பெல்லாம் ஆண்டவங்களுக்கு செஞ்சாரா, இப்பெல்லாம் கத்தவங்களுக்கு செஞ்சாரா அப்படின்னு சொல்லது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நான் செய்யணும்னு விரும்புகிறேன். ஆனால் எப்போ செய்வேன் தெரியுமா? நான் கிரியை செய்யணும், நான் செய்யணும், நீ செய்யக்கூடாது. நான் எப்போ செய்வேன் தெரியுமா? நான் சொல்கிறத நீ செஞ்சேன்னா, நீ சொல்கிறத நான் செய்வேன், உனக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருவேன். என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? என்னை வெறுக்கிற ஒருத்தன் கூட உனக்கு நேசம் இருக்கக்கூடாது, என்னை வெறுக்கிற ஒருவனோட கூட உனக்கு ஐக்கியப்படக்கூடாது. யார் ஆண்டவர் உங்களை வெறுக்கிறவங்க? ஒன்று என்ன வெறுக்கிறவன், சில பேர் என்ன நேசிச்சுட்டு என் வார்த்தையை வெறுக்கிறவங்க, சிலர் என் வார்த்தையை நேசிச்சுட்டு என் ஜனத்தை வெறுக்கிறவங்க. என்ன வெறுக்கிறவனோட ஐக்கியம் இருக்கக்கூடாது, என் வார்த்தையை வெறுக்கிறவனோட ஐக்கியம் இருக்கக்கூடாது, என் ஜனத்தை வெறுக்கிறவனோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. இதை சரிப்படுத்திட்டு என்ன நேசிக்கிறவனுக்கு ஐக்கியம் இருக்கணும், என் வார்த்தையை நேசிக்கிறவனுக்கு ஐக்கியம் இருக்கணும், என் ஜனத்தை நேசிக்கிறவனோட உனக்கு ஐக்கியம் இருக்கணும். இந்த ஐக்கியத்தை நீங்க சரிப்படுத்தினா இந்த மாதம் உனக்கு வாழ்க்கையில் நான் செய்கிற காரியத்தெல்லாம் நீ கண்டு ஆச்சரியப்பட்டு போயிடுவேன், பிரமிச்சு போயிடுவேன். அப்படிப்பட்ட காரியத்தை இன்னைக்கு செய்ய விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, எங்கள் ஐக்கியங்களும் சரியாக இருக்கணும். அப்பொழுது தான் கர்த்தருடைய கிரியைகளை நாங்கள் பார்க்க முடியும்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஐக்கியத்தை சரிப்படுத்திக்கிறோம், எங்கள் ஐக்கியத்தை நீங்கள் சரிப்படுத்திக்கிறோம். எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்கள் நீங்கள் செய்யுங்கப்பா. நாங்கள் பார்க்கணும், எங்கள் ஜனங்க பார்க்கணும், என் கூடக்கமெல்லாம் பார்க்கணும். கண்டு ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை எங்களுக்கு செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் துவக்கத்தில் நீ செய்து முடித்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைகளை மாற்றோம், நாமத்தை உயர்த்தோம், தேவ கரம் மட்டும் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.